ஹலோ டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நானும் எப்போன்னு காத்துட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்காக நீங்கள் செலக்ட் பண்ண ட்ராமாவை அந்த கதை என்ன ஏது அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். என் கூட சேர்ந்து இந்த கதையோட ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கீங்கல்ல? இந்த கதையோட பேர் வந்து த ப்ராமிஸ். 2016 ரிலீஸ் ஆன ட்ராமா. டோட்டலாக 102 எபிசோடு இருக்குங்க. ஆனால் ஒவ்வொரு எபிசோடும் 30 நிமிஷம் தான். ஸோ ஒரு 60 எபிசோடு இருக்கக்கூடிய ட்ராமான்னு நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். நயவஞ்சகம், சூழ்ச்சி, வீழ்ச்சி, சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிற காதல், சொன்னாலும் ஜெயிக்க முடியாமல் போன காதல், நம்ம காதலிச்சவங்க நம்மளை ஏமாத்துறது, எவ்வளோதான் ஏமாற்றம் காதலாக நடந்திருந்தாலும் கடைசியில் நம்மளோட உண்மையான காதல் யார் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ட்ராமாக்குள்ளே கொட்டி கிடக்கும். இந்த ட்ராமாவோட நேமை நான் இங்கேயே சொல்லிடுறேங்க. கமெண்ட் செக்ஷனில் யாரும் கேட்காதீங்க. த ப்ராமிஸ் அப்படிங்கிறது இந்த ட்ராமாவோட நேம். சத்தியம், ஒரு சத்தியத்தை பண்ணிட்டு அதை நாம் காப்பாற்றணும் அப்படின்னு இந்த ட்ராமாவில் இருக்க நிறைய பேர் நினைப்பாங்க. சமயங்களில் இந்த சத்தியத்தை காப்பாற்றாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளை தோண வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ட்ராமாவை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப நல்ல ட்ராமா. இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குங்க, ஆனால் அதை நான் இங்கே சொல்ல விரும்பல. இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். பொதுவாக அந்த மாதிரி போர்ஷனெல்லாம் நீங்கள் பார்க்குறது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். அந்த சாய்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ஆப்ஷன். நான் கேட்குறதும் கேட்காததும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுடுவேன். பட் தயவுசெய்து இந்த வீடியோட எண்டில் நான் சொல்லியிருக்கிறது எல்லாரும் கொஞ்சம் கேளுங்க. அது இங்கேயே சொன்னேன் அப்படின்னா கதைக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுங்க. ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர், நரேஷன், ஸ்டோரி இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க கதைக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்தில் ஜோனு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதில் ஒரு ட்ரக் டிரைவர் ட்ரக்கை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டில் கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. நான் சீக்கிரம் வந்துடுவேன், குழந்தைங்களை தூங்க வைக்காத, நம்ம பெரிய பொண்ணுக்கு பர்த்டே இல்லையா, பர்த்டே கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிறாங்க. ஒய்ஃப் கூட கேட்குறாங்க, என்னங்க நான் குழந்தைகிட்ட சொல்லிடுவேன், எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, கன்ஃபார்மாக வருவீங்கல்ல, அதுக்காக ரொம்ப அவசர அவசரமாக ஓட்டிட்டு வராதிங்க, வெளியே வேற பயங்கர மழையாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் கிஃப்ட் எல்லாம் கூட வாங்கி வச்சுட்டேன், நீ குழந்தைகிட்ட தாராளமாக சொல்ல, நான் கண்டிப்பாக வந்துடுவேன். அண்ட் தென் மழை கொட்டுறதுனால ரோடே விரோச்சுன்னு இருக்குது, அதனால நான் எவ்வளோ ஸ்பீடில் வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு போகிற ஆசையில் இவர் இருக்காரு. ஆனால் இவர் எதிர்பார்க்காத சமயம் அப்படி ஆளே இல்லாத அந்த ரோட்டில், நடு ரோட்டில் வந்து கொடை எடுக்கிறதுக்காக ஒரு லேடி வர, அந்த லேடி மேலே இடிக்கக்கூடாதுன்னு ஒரு பிரேக் போடுறாரு. ஆனால் ரொம்ப டூ லேட். ஏன்னா பயங்கர ஸ்பீடு, பிரேக்கெல்லாம் வேலைக்கே ஆகுறதுல அந்த லேடி மேலே இடிச்சு இவரோட ட்ரக்கும் அப்படியே தடம் புரண்டு போயிடுது. அந்த லேடியும் தூக்கி வீசப்படுறாங்க. அப்படி விழுந்த லேடி அவங்க கிட்ட இருந்த பேக்ல இருந்த பொருட்கள் எல்லாம் சிதறுது. அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, இவங்க பொண்ணோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை காட்டிட்டு இப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. தூகி அப்படிங்கிற ஒரு 12 வயசு பொண்ணுக்கு, அவளுக்கு இன்னைக்கு தான் 12 வயசு பிறந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக அவள் வந்து பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் தூகி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே காமிச்சா, உள்ள காமிச்ச தூகி அப்படிங்கிற அந்த பொண்ணு மாதிரி வெளியே ஒரு பொண்ணு இருக்கா. இவ பேர் வந்து யோன். இவங்க அம்மா கூட உட்காந்துருக்கானா. அவங்க அம்மாவை திட்டிட்டு இருக்கா, அம்மா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எதுக்குமா இப்படி வேஸ்ட் பண்ற, என் பர்த்டேக்கு நான் இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்ல எனக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னா ஏமா இப்படி பண்ற அப்படிங்கிறப்போ, என்ன யோன் என்ன பேசிட்டு இருக்க, பொதுவாக உன்ன மாதிரி பொண்ணுங்களை தான் அம்மா அப்பாங்களுக்கே பிடிக்கும், ஆனால் இன்னைக்கு உன் பர்த்டே, அதனால காசை பற்றிலாம் யோசிக்காத, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பேச்ச கூட கேட்காம இவங்க நிறைய ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக யோன் வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பா. பொதுவாக பர்த்டே யாருக்கும் அவங்களுக்கு தான் கிஃப்ட் கொடுப்பாங்க, ஆனால் என்ன பெற்றதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்கிறேம்மா, அதுக்காக தான் இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ, என்னடி வாட்ச் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல இருக்கு, ஏது காசுங்கிறாங்க. ரொம்ப ஷாக் ஆகாதம்மா, டூப்ளிகேட் தான், அந்த அளவுக்கு காசெல்லாம் கிடையாது, ஆனால் கண்டிப்பாக நல்லா படித்து பெருசாக சம்பாரிச்சு உனக்கு நிறையா ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுப்பேன், இப்போ வரைக்கும் இதை மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் தூஹி அப்படிங்கிற பொண்ணு ஃபஸ்ட்டாக பர்த்டே கொண்டாடி இருந்ததை பார்த்தோம் இல்லைங்களா. அவங்க அம்மா அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்கு தாங்க வந்திருக்கேன், நினச்சதை விட பர்த்டே பார்ட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் போகும் போல இருக்குது, கவலைப்படாதீங்க, நான் பக்கத்துலேயே இருந்து அவளை பார்த்து கூப்பிட்டு வந்துடுவேன், அவள் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் பிக்கப் பண்ண வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. வர்றப்போ யோன் இது சாப்பிடு, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ அப்படியே திரும்பி பார்ப்பாங்க தூஹியோட அம்மா. பார்த்தவங்க யோனை பார்த்ததும் ஷாக் ஆகிடுவாங்க. உடனே வந்துட்டு உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பேக் சைடில் ஏதாவது கேட் இருக்கா, வெளியே போகிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் மேடம் ஏன் அப்படி கேட்குறீங்க, ஐயோ சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் யோன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரா. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு, தூஹி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, உங்கள் அம்மா தான் அவசர அவசரமாக வந்தாங்க, பர்த்டே பார்ட்டி இன்னும் கொஞ்சம் கூட இருந்தது, பட் ஏதோ உனக்கு டியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டு போனாங்க, நீ போலியா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்போ யோனுக்கு ஒன்றும் புரியலை. அந்த பொண்ணு எகெயின் கேட்பா, என்னடி நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்த, இப்போ நீ இந்த ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அப்பொழுதுக்கு யோனுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியலை. ஆனால் நம்மள மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை தான் இவங்க வந்து நானும் நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஓரளவுக்கு புரியுது. ஸோ வீட்டுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறமாக அம்மா கிட்ட சொல்கிறாங்க, என்னது உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு அங்கே பர்த்டே கொண்டாடினாலா, ஆமாம் ஆமாம்
பர்த்டே பார்ட்டிலேருந்து அவங்க அம்மா கூப்பிட்டு போயிட்டாங்களாமா. ஆனால் அந்த பொண்ணு நான் தான் நினச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போனப்போ அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்து பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் நான் நிதானத்துக்கு வந்தேன். அப்படிங்கிற சமயத்தில் சரி நான் வந்து உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அம்மா எங்கே போகிற ஏது போகிற அப்படின்னு கேட்க அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. சரிம்மா நான் பியானோ கிளாஸ் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோனும் கத்துறா. அவங்க எங்கே அதை காதில் வாங்கினாங்க? இவங்க இங்கேருந்து ஓடினவங்க இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே இவங்க சாப்பிட வந்திருப்பாங்க. அங்கே வந்துட்டு ஒவ்வொரு டேபிளாக போய் தேடிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அந்த பர்த்டே பார்ட்டி கொண்டாடின ஹாலுக்கும் வராங்க. அங்கே இருக்கிறவங்க மேடம் இப்படிலாம் பண்ணாதீங்க, கஸ்டமர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறப்போ இப்போது இந்த இடத்துல ஒரு பொண்ணு பர்த்டே பார்ட்டி கொண்டாடினா இல்லையா, அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்களே அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி கஸ்டமரோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் நாங்கள் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் இல்லை, ஏன்னா அவங்க நேராக வந்து தான் வந்து இந்த ஹாலை புக் பண்ணாங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, என்னோட வேலையே போய்டும் அப்படிங்கிறப்போ சரி நான் போய்ட்றேன். ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பொண்ணு பர்த்டே கொண்டாடினா இல்லையா, அந்த பொண்ணு எகெயின் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தகவல் கொடுக்கணும், என் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா நான் கண்டிப்பாக அவளை பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்ததுக்கு அப்புறமாக வெளியே காலிங் பெல் ரிங் ஆகுது. என்ன எதுன்னு போய் பார்த்தா கொரியர் வந்திருக்கு. கொரியர் வாங்கினவங்க சார் ஃப்ரம் அட்ரஸே இல்லை அப்படிங்கிறாங்க. மேடம் டூ அட்ரஸ் உங்களுக்கு தான் கொடுக்கணும், கொடுத்துட்டேன், ஃப்ரம் அட்ரஸ் இல்லைன்னு எங்கிட்ட எப்படியே கேட்கலாமா? ஐயோ சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பிரித்து பார்த்தா அதில் இருக்கிறது ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட். இன்னார் வந்துட்டு பேரண்ட்ஸும் குழந்தையும் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டானா டிஎன்ஏ ரிப்போர்ட் தான் அது. அதில் இல்லை, இன்னார் வந்து பேரண்ட் கிடையாது, நாட் மேட்ச்னு வந்திருக்கு. அதை பார்த்தோன்னா பயங்கர கோவம் வருது. அடியே ரூனா, அப்போ என்னை ஏமாற்றி என்னோட காதலை நீ என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இப்போ தான் இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து பார்த்தோன்னு ஷாக் ஆனாங்க. ஓகே பட் ஃப்ரம் அட்ரஸே இல்லை, யார் அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் உள்ள இருக்கிற ரிப்போர்ட்டை பார்த்ததும் அந்த ரூனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மேலே ஏன் உங்களுக்கு கோவம் வருது? அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரூனா அப்படிங்கிற பொண்ணை காட்டுறாங்க. ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கடையில் இருக்கிறவங்களும் எப்படியாவது உங்கள் தலையில் ட்ரெஸ் எல்லாம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக, மேடம் இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்குன்னே அளவெடுத்து தைச்ச மாதிரி இருக்குது, உங்கள் உடம்போட வச்சு தைச்ச மாதிரி அவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறப்போ ரூனா இருந்துட்டு இதை பாருங்கள், எனக்கு இங்கே இருக்கிற ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பாக வாங்குவேன், தேவையே இல்லாமல் ஐஸ் வச்சு இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்க வச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படிங்கிறப்போ அங்கே இன்னொரு லேடி வராங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, ரூனாவும் இவங்களும் ஸ்கூல்மேட். அதை விட இப்போ அந்த லேடி தான் ரூனாவோட சித்தி. உங்களை இங்கே பார்த்தது ரூனாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ரூனாவோட அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்து போனதுமே இந்த சித்திக்காரியை உடனே வந்துட்டு ரூனாவோட அப்பா கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த சித்திக்காரி இந்த ரூனாவோட அப்பா கம்பெனியில் செக்ரட்டரியாக வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. தன் வயசில் இருக்கிற அதுவும் தன் கூட ஸ்கூலில் ஒன்றா படித்த தன்னோட ஃப்ரெண்டையே தான் அப்பா ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறது ரூனாவுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் தான் அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டது இன்னும் சுத்தமாக பிடிக்கல. அதனால சித்திக்காரியை பார்க்குறப்ப எப்போவுமே கொஞ்சம் கடுகட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் நல்ல விதமாக பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ரூனாக்கு அதில் சுத்தமாக பிடிக்காது. வீட்டுக்கு வந்துட்டு வாங்கின திங்ஸ் எல்லாம் பெட் மேலே தூக்கி வீசிட்டு, இன்னைக்கு எதுக்கு நான் அவளை பார்த்தேன், ஷாப்பிங் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ ஃபோன் கால் வருது. பேசுறது வேற யாருமே இல்லை, யோனோட அம்மா தான். யோனோட அம்மா பேர் வந்து மினி. ஏன் மினி என்ன ஆச்சு அப்படிங்கிறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ரூனாக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இங்க சீனை அப்படியே கட் பண்ணா நல்லா ஜோன்னு மழை வந்துகிட்டு இருக்கு. சர்ச்சில் போய் உட்காந்து யோன் வந்து பியானோ வாசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பையன் இந்த பியானோ வாசிக்கிற இந்த மியூசிக் சவுண்டை கேட்டு தான் சர்ச்சுக்குள்ளே வருவான். வந்தவன் கண்ணை மூடி உட்காந்து இந்த மியூசிக்கை கேட்க ஆரம்பிப்பான். இதை யோனும் நோட்டீஸ் பண்ணுறா. சரி நம்ம இது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பியானோ வாசிக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் இங்கே யோனோட அம்மா மினியும் அந்த ரூனாவும் காரில் வந்துட்டு இருப்பாங்க. ரூனா சொல்லுவா, இதை பாரு நீ பதட்டப்படாத, அவசரப்படாத, பக்கத்தில் என்னோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, நம்ம அங்கே போய் பேசலாம், என் பக்கம் கதையை கேளு, நீ புரிஞ்சுக்குவ அப்படிங்கிறப்போ உன் பக்க கதைவா எதுக்கடி நான் கேட்கணும், ஒழுங்கா வண்டி நிறுத்த அப்படிங்கிறப்போ ரூனா நிறுத்த மாட்டேன்றாங்க. நிறுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி ஆட்டுறப்ப வேற வழி இல்லாமல் நிறுத்திடுறாங்க. இறங்கி மினி பாட்டுக்கு வர்றப்போ மினி ஒரு நிமிஷம் இரு, இப்போ நீ சொல்ல போகிற விஷயத்தால 12 வருஷமா நான் அவர் கூட வாழ்ந்திருக்கேன், ஜாங்குக்கும் எனக்கும் இடையில இருக்கிற திருமண பந்தம் ஒரு குடும்பத்தையும் நீ கெடுக்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க. ஓ ஒரு குடும்பத்தையே கெடுக்கிற மாதிரியா? ஜாங் என்னோட லவ்வர், அவர் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு, அதுவும் போதையில் தப்பாக நடந்துக்கிட்டாரு, அதன் வகையில் அவர் குழந்தை வயிற்றில் வளருதுன்னு சொன்னதுனால தான் ஒரு குழந்தையோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் நான் உனக்கு விட்டு கொடுத்தேன். ஆனால் இப்போ பார்த்தா நீ அந்த குழந்தை வயிற்றில் வளருதுன்னு சொன்னது ஜாங்கோட குழந்தையே கிடையாது. 12 வருஷமா நீ அவரையும் ஏமாத்திட்டு என்னையும் ஏமாத்திட்டு பலே கில்லாடே ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கல, சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க? இப்போ நீ இதெல்லாம் போய் சொன்னால் ஜாங்கு கேட்டுப்பாரா? ஐயோ இந்த குழந்தை என்னோட குழந்தை இல்லையா, அப்போ நான் உடனே வந்துட்டு ரூனா விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வரா. இல்லை, இன்னைக்கு அவர் நல்ல நிலைமையில இருக்காரு, என் அப்பாவோட கம்பெனியில் நல்ல பதவியில் இருக்காரு, சொந்தமாக எங்களுக்கு வீடு இருக்கு, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு, அதெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் அவருக்கு கிடைச்சது, அவரெல்லாம் விட்டு வர மாட்டார் அப்படிங்கிறப்போ அப்படியா சொல்கிற? சரி நான் போய் ஜாங் கிட்ட இந்த எல்லா உண்மையும் சொல்கிறேன், ஜாங் இல்லை பணம் காசு தான் முக்கியம் அப்படின்னா அவரும் கூடயே வாழட்டும், அந்த முடிவை அவர் எடுத்துகிட்டு போட்டுமே அப்படிங்கிறப்ப விட மாட்டேன்றா ரூனா. அப்போ தான் மினி சொல்லுவாங்க, நீ என்னை போக விடாமல் ஜாங்கு கிட்ட பேச விடாமல் தடுக்கிறப்ப தான் எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது, என்கிட்ட இருக்கிற டிஎன்ஏ ரிப்போர்ட்டை விட என்னை போக விடாமல் நீ பயந்து தடுக்கிற பார்த்தியா, அப்போ தான் எனக்கு இன்னுமே கன்ஃபார்ம் ஆகுது உங்ககிட்ட இருக்கிற குழந்தை ஜாங்கோட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு.
அவ்வளோதான். ரூனாக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி மினி ப்ளீஸ், உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் கொடுக்குறேன், விட்டுடு. நாங்கள் 12 வருஷம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம். என் பொம்பளை பிள்ளைக்கு 12 வயசு ஆகுது, ஏன் ஒரு குடும்பத்தை கெடுக்கிற அப்படிங்கிறப்போ, நான் இது எனக்காக பண்ணலை. ஜாங் என் கூட வந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்லை. ஆனால் என் பொண்ணுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் பர்த்டேவாவது அவள் அட்லீஸ்ட் அவள் அப்பா கூட வந்து செலிப்ரேட் பண்ணணும். அவள் அப்பா யாருன்னே அவகிட்ட நான் சொல்லாமல் அவளை வளர்த்துட்ருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படிங்கிறாங்க. என்னது, உன்னோட குழந்தையா? அப்போ நீ உன் குழந்தைய அபார்ட் பண்ணிக்கலையா அப்படிங்கிறப்போ, அபார்ட் பண்ணிக்கிட்ட தான் நான் பொய் சொன்னேன். ஏன்னா அப்படி நான் பொய் சொல்லலை அப்படின்னா அந்த குழந்தைய கொல்றதுக்காக நீ பல முயற்சிகள் எடுத்திருப்ப. என் குழந்தைய பாதுகாக்கிறதுக்காக தான் நான் அபார்ஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் பொய் சொன்னேன். இதுக்கப்புறம் சும்மா இருக்க போகிறது கிடையாது. நான் பெற்ற குழந்தை தான் ஜாங்கோட உண்மையான குழந்தை. அதை போய் நான் அவர்கிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படிங்கிறப்போ அவ்வளோதான், மண்டி போட்டுட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா ரூனா. ப்ளீஸ் மினி ப்ளீஸ் போகாத, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும், என் பொண்ணோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும் அப்படிங்கிறப்போ, நீ எவ்வளோ திமிரா இருப்ப தெரியுமா ஸ்கூல் படிக்கிறப்போ. யாருக்கும் தலை வணங்காம தான் தான் எல்லாம் தன்னால எல்லாம் முடியும் அப்படின்னு திமிரா இருந்தவனி இப்போ கொற்ற மலையில நடு ரோட்ல என்கிட்ட முட்டி போட்டு கெஞ்சிட்டு இருக்கேன். நீ என்ன கெஞ்சினாலும் சரி என் மனசு மாற போறது கிடையாது. நான் ஜாங்க பார்த்து உண்மையை சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்ப உணவும் கத்தி விட்டுட்டு வாங்க. போய் சொல்லு, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார் எடுத்துட்டு இந்த பக்கம் வந்துருவாங்க. நைட் டைம் ஆயிடுச்சு, மழை வேற கொட்டுன்னு கொட்டுது, டாக்ஸியும் கிடைக்கிறதுல சரி லிஃப்டாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து லிஃப்ட் கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் போனா இல்லையா ரூனா, அவள் அப்படியே திரும்பி கார் எடுத்துகிட்டு வர்றா. இவளை விடக்கூடாது, இவள் போய் உண்மையை சொன்னா அப்படின்னா அவ்வளோதான், ஜாங் என் கூட வாழ மாட்டாரு, என் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாடி, இவளை கொண்டுடலாம் அப்படிங்கிற மைண்டில் கார் எடுத்துகிட்டு வந்து பயங்கர ஸ்பீடாக காரை வந்து ரைஸ் பண்ணிட்டு ஓட்டிட்டு வருவாங்க. பார்த்த மினிக்கு பயமாக இருக்கும். ஆனால் ரூனா இடிக்கிறதுல லைட்டாக அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டு நிறுத்திடுவாங்க. ஆனால் அதிர்ச்சி ஆயிடுச்சு மினிக்கு. ஐயோ நம்மளை ஏற்றி கொல்ல பார்த்தாலே அப்படின்ட்டு படப்படன்னு வந்துடும். அப்படி ரொம்ப படப்படத்து போன சமயத்தில் தான் அப்படியே ரோட்டில் உட்காந்துருவாங்க. கையில் இருந்த கொடையும் வந்து நடு ரோட்டுக்கு போயிருக்கும். சரி அந்த கொடையை எடுக்கலாமே அப்படின்ட்டு இவங்க சுதாரிச்சுக்கிட்டு மினி போகிறப்ப தான் அந்த ட்ரக்கு ஃபாஸ்ட்டாக வந்திருக்கும், அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். இது எல்லாத்தையுமே ரூனா அங்கிருந்து பார்த்துட்டு தான் இருப்பா. இப்படி இங்கே ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூனா எதிர்பார்க்கல. இந்த பக்கமாக பியானோ வச்சுட்டு இருக்கிறப்போ பயங்கரமான இடி அப்படியே தன் தலையிலே விழுந்த மாதிரி இருக்கு யோனுக்கு. அந்த சமயத்தில் தான் ஃபாதர் வருவார். வந்தவர் அங்கே கண்ணை மூடி உட்காந்துட்டு இருக்க அந்த பையனை பார்த்து, ப்ரேயர் பண்ண வந்தியாப்பா, இல்லை மியூசிக் கேட்க வந்தியா, ப்ரேயர் பண்ண வந்தேன்னா இன்னும் முன்னாடி போய் நின்று ப்ரேயர் பண்ண அப்படிங்கிறப்போ, இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வெளியே வந்துடுவான். ஃபாதர் வந்துட்டு, யோன் நைட் டைம் ஆயிடுச்சு, மழை வேற கொட்டி தீர்த்துட்டு இருக்கு, நீ தனியாக போய்ப்பியா, அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறியா அப்படிங்கிறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபாதர், நான் நல்லபடியாக போய்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் உன்னோட மியூசிக்கு நிறைய ஃபேன் ஆகிட்டாங்க போல இருக்கு. ஒரு பையன் கூட இங்கே மியூசிக் தான் கேட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தான். தெரியல ஃபாதர், மியூசிக் கேட்டு வந்தானா இல்லை ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்தானான்னு என்ன தெரியும். இப்போ நான் வாசிச்ச மியூசிக்கை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது கேட்டுட்டு நான் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். வெளியே வரப்போ அந்த பையன் சைக்கிளில் வந்திருப்பான். அந்த பையன் சைக்கிள் எடுக்கிற சமயத்தில், ஒரு நிமிஷம், நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், மழை வேற கொட்டுது, நடந்து போனால் லேட் ஆகிடும், என்னை ட்ராப் பண்ணுறியா காந்தே அப்படிங்கிறப்போ, என் பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கூலில் நீ ஃபஸ்ட்டாக வர்ற பையன், நல்லா படிக்கிற பையன், அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டையுமே பேசாமல் ரொம்ப ரிசர்வாக இருக்கிற பையன். நானும் உன்னோட ஸ்கூல் தான், நம்ம சேம் கிளாஸ் தான், செக்ஷன்ஸ் வேறு. நீ நல்லா படிக்கிற பையன் அப்படிங்கிறதுனால எல்லார் மத்தியிலையும் ஃபேமஸ், அதனால தான் எனக்கும் பேர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு சைக்கிள் ஏறி உட்காந்துக்கிறா. லிஃப்ட்டு கேட்டேன், ரெக்வஸ்ட்டாக கேட்கணும், நான் ஓகேன்னு சொல்லாமல் நீ பாட்டுக்கு ஏறி உட்காந்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. காந்தே, இது ஒன் சைடு ஹெல்ப் கிடையாது, 2 சைடு ஹெல்ப்பு. நீ சைக்கிள் ஓட்டிட்டு போனாலும் நினைச்சிட்டு தான் போவேன். எங்கிட்ட கொடை இருக்குது, நீ சைக்கிள் ஓட்டு எனக்கு லிஃப்ட் கொடு, நம்ம 2 பேர் நினையாமல் நான் கொடை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதுக்கு மேலே இவக்கிட்ட என்ன பேசுறது ஏது பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு காந்தே சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறப்போ, என்னோட பேர் யோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வருவான். இந்த பக்கம் ஆக்சிடென்ட் ஆனதுமே இறங்கி போய் பார்த்துருப்பா ரூனா. ஆனால் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிடையாது, அங்கே இருக்கிற அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருப்பா. அதுக்கப்புறம் காரில் வந்துக்கிட்டே இருக்கிறப்போ, நான் மினியை பார்க்கவே இல்லை, நான் அவளை மீட் பண்ணவே இல்லை, இது ஆக்சிடென்ட்டு, கடவுளே எனக்கு வழி கொடுக்குறாரு, நான் நல்லபடியாக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. அந்த மினிக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிருந்தாலும் அவளை என் வாழ்க்கையிலேருந்து நான் ஒன்றும் பண்ணலை, அவளே வந்து போகிற மாதிரி கடவுள் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோக்குள்ளே சொல்லிக்கிட்டு வருவா. அப்போ தான் காதை நோட்டீஸ் பண்ணுறா, ஒரு காதில் கம்மல் இல்லை, அது கீழே விழுந்திருக்கும். இப்போ அங்கே ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸ்ட்ரெச்சரில் மினியை தூக்கிட்டு போகிறப்போ மினி கையில் அந்த கம்மல் இருக்குது. இந்த பக்கம் மகத்து அம்மாவுக்கு நடந்த எதுவுமே தெரியாமல் பாட்டுக்கு சைக்கிளில் வந்துட்டு இருக்கா. இவன் வீட்டுக்கு வந்து இதுதான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்லேருந்து இறங்கிக்கிறா. ஆனால் நீ எப்படி நினச்சிட்டே போவியா, கொடையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடையை கொடுத்துட்றா. இந்த கொடையை எனக்கு நீ திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை, இந்த பழைய கொடை தான், வேணா நீயே வச்சுக்கோ, இல்லை எனக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினச்சேன்னா இந்த சண்டே சர்ச்சில் நான் பியானோ வாசிப்பேன், அப்போ வந்து எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. காங்தேக்கும் சிரிப்பு தான் வருது. காங்தேவுக்கும் யோனை பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு யோன் வந்ததும் அவங்க அம்மா எங்கேன்னு ரூம்பாக போய் தேடுறா. அவங்க அம்மா எங்கேன்னே தெரியல, மழை கொட்டுதும் அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியல. சரி வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கமாக காங்தே அவங்க வீட்டுக்கு வராங்க. அது வீடுன்னு சொல்ல முடியாதுங்க, முன்னாடி ரெஸ்டாரண்ட் இருக்கும், பின்னாடி வீடு. காங்தேவோட அத்தை அப்படியே ஒரு இந்த டிஷ்யூ ரோலை தூக்கி வீசுறா காங்தே மேலே. எங்கடா போன, எவ்வளோ ஃபுட் டெலிவரி பண்ண வேண்டியதாக இருக்குது, என்ன நேரமானு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. காங்தேவோட அப்பா இறந்து போயிருப்பாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமாக அவங்க அம்மா காங்தேயை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிருப்பாங்க. வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்லைங்க. அவங்க அம்மா வந்து
அவங்களுக்கு இஷ்ட மாதிரியான வாழ்க்கை, ஒருத்தனை பிடிச்சிருந்தா கொஞ்ச நாள் வாழ்வாங்க, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பர்சன். பையனை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அப்படியே போயிட்டாங்க. காங்தேவோட அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, அதாவது காங்தேவோட சொந்த தாய்மாமா. அந்த தாய்மாமாவோட ஒய்ஃப் தான் இவங்க தான் இப்போ காங்தே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்துக்கிறதுக்கு இருக்கிறதுனால ஆர்ஃபனேஜுக்கும் காங்தேவால் போக முடியல. ஏன்னா அவங்க சொந்த பந்தம் எல்லாம் எங்களால் இந்த பையனை பார்த்துக்க முடியாதுன்னு சொன்னாதான் ஆர்ஃபனேஜுக்கு கவர்மெண்ட் வந்து அனுப்புவாங்க. ஆனால் இவங்க அனுப்புறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இவங்க வச்சிருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு காங்தேவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்த மாமாவும், காங்தே அத்தை ஏன் டென்ஷன் படுத்துற, ஒழுங்கா பொறுப்பா வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவரும் சப்போர்ட் பண்ணாம அங்கிருந்து திட்டிட்டு போயிடுவாரு. காங்தேக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பக்கமாக ஜாங்க தான் காட்டுறாங்க. இந்த ஜாங்க கிட்ட தான் வந்து உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு மினி சொன்னாங்க. அவரோட பொண்ணு வந்து இப்போ பியானோ வச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அவரோட சொந்த பொண்ணு இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தாங்க தெரியும். இந்த பொண்ணோட பேர் வந்து ஸ்ரீஜா. நீ நல்லதாம்மா பியானோ வாசிக்கிற, ஆனால் சில இடங்கள்ல பதட்டமா இருக்க, சில இடங்கள்ல தப்பா நோட்ஸ் வாசிக்கிற அப்படிங்கிறப்போ அப்போ நீங்க பக்கத்துலேயே இருக்கீங்க, அதான் எனக்கு நர்வஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பொண்ணு அப்படியே கியூட்டா சண்டை போட்டுக்கிட்டே வருவாங்க. அப்படியே தொப்பெல்லாம் நினைஞ்சு போய் ரூனா வந்து நிற்பா. ஜாங்க கேட்பாரு, என்னாச்சு இப்படி தொப்பெல்லாம் நினைஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறப்ப, இல்லை என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தையை நான் மீட் பண்ண போனேன், ரொம்ப நேரம் பேசிட்டோம், கொடை இருந்தது, பட் இந்த அடிக்கிற காற்றுக்கும் மழைக்கும் அந்த கொடையெல்லாம் வந்து யூஸே ஆகலை, அதான் நினைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜாங்க ஹக் பண்ணிக்கிட்டு, என்னங்க என் கூடவே இருங்க கடைசி வரைக்கும், உங்கள் கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் நீங்கள் என் கூட தான் இருக்கணும், எனக்கு அந்த வாக்கு கொடுங்க ஜாங் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு இப்படிலாம் பேசுகிற அளவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி அழாத அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து சமாதானப்படுத்துறாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. மினியை வந்து காப்பாற்றுற முயற்சியில் தான் இருக்காங்க, ஆனால் காப்பாற்ற முடியல. இந்த பக்கம் அம்மா இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோன் பஸ் ஸ்டாப்ல வந்து நிற்கிறா. இந்த பஸ்ஸில் வருவாங்களா அந்த பஸ்ஸில் வருவாங்களான்னு காத்து கிடக்கிற அம்மாட்ட பல வாட்டி சொன்ன, ஒரு செல்ஃபோன் வாங்கி வச்சுக்கோமா, அப்போ தான் என்னால் உன்னை காண்டாக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இப்போ அம்மா எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி பரித வச்சு போய் நிற்கிறா. இந்த பக்கம் ரூனா ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆகிட்டு வந்துட்டு அந்த டிடிஏ ரிப்போர்ட் எட்டு வந்திருப்பா இல்லைங்களா, அதை எரிக்கிறா. அதுக்கப்புறமாக அந்த ட்ரக் டிரைவர் வந்து இடிச்சார் இல்லைங்களா மினியை, அந்த ட்ரக் டிரைவரோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் அப்பா வருவாங்கன்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெரிய பொண்ணுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே. அவள் பாட்டுக்கு அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்போ சின்ன பொண்ணு கேட்பா, அக்கா அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அம்மா வந்துட்டு, ஆமாண்டி அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா, அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணலாம்ல, பாரு தங்கச்சி சின்ன பிள்ளையா இருந்தாலும் பொறுப்பாக இருக்கால அப்படிங்கிற சமயத்தில், அம்மா என் முன்னாடி இவ்வளோ சாப்பாடையும் வச்சுட்டு அது இன்னைக்கு என் பர்த்டே, சாப்பிடாதேன்னா எப்படி எனக்கு டெம்ட் ஆகுது, அதான் நான் சாப்பிட்டேன், அம்மா நோய்ங்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அப்போ தான் ஃபோன் கால் வருது. இவங்களும் எடுத்து பேசுகிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் அப்படின்னு அடிச்சு துடிச்சு பிடிச்சி இங்கேருந்து போவாங்க. அம்மாக்காக பஸ் ஸ்டாப்லேயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இவ வீட்டுக்கு வருவா. யோன் வந்ததுமே அந்த லேண்ட்லைனுக்கும் கால் வருது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. இவளும் ஹாஸ்பிட்டலுக்கு வருவா. அப்போ அந்த ட்ரக் டிரைவரோட ஃபேமிலி ஓடி போவாங்க. ஐயோ என்னங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறப்போ தெரியாமல் யோனை வந்து இடிச்சிருவாங்க. யோன் அப்படியே நிலத்தடு மாதிரி போய் கீழே விழுந்துடுவாளா. அவளுக்கு எந்திரிக்கிறதுக்கே உடம்புல தெம்பில்ல, பயமா இருக்கு. ஏதோ அம்மாக்கு நடந்துருச்சுன்னு அவளோட உள்மனசு சொல்லுது. ஏன்னா ஃபோன் பண்ணவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆக்சிடென்ட் தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்ததுக்கு அப்புறமாக அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. ஃபினரில் அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. இவ பர்த்டே அன்னைக்கு தான் எங்கள் அம்மா இறந்து போனாங்க, என்னை பெற்றதுக்கு ரொம்ப நன்றிமான்ட்டு இவ ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பா இல்லையா, அந்த வாட்சை தான் கையில் வச்சுட்டு உட்காந்துருப்பா யோன். இந்த பக்கம் அங்கே காலெல்லாம் பண்ணி விசாரிச்சுக்குவா இந்த ரூனா. இந்த மாதிரி அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அந்த மினிக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆட்கள் வச்சு விசாரிக்கிறப்போ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வரைக்கும் அவங்க உயிரோட இருந்தாங்க. பட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் சீரியஸ் ஆகிடுச்சு, காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க, காப்பாற்ற முடியல, அவங்களும் இறந்துட்டாங்க, ட்ரக் டிரைவரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் இந்த ஃபினரலுக்கு வரா. ஆனால் உள்ளே போகிறதுக்கு அவளுக்கு மனசு இல்லை. அவளுக்கு ஒரு மாதிரி ரூனாக்கு மனசு அடிச்சுக்குது, எவ்வளோ பெரிய நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறா, காப்பாற்றுறதுக்காக கிட்ட வந்திருக்க மாட்டேன், இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக தாங்க வந்திருப்பா. அப்போ ஆக்சுவலாக மினி உயிரோட தான் இருந்திருப்பாங்க. இவன் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போகிறப்போ காலை பிடிச்சி கெஞ்சிருப்பாங்க, ரூனா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லை இவளை காப்பாற்றினா எல்லாம் உண்மை தெரிய வந்துடும், நம்ம வாழ்க்கை நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றாமல் வந்திருப்பா. அந்த சமயத்தில் தான் இந்த ரூனாவோட ஒரு கம்மல் மிஸ் ஆயிருக்கும், அதை எடுத்துட்டு மினி வச்சிருந்திருப்பாங்க. ஆனால் கம்மல் வந்து இந்த மினி தான் கையில் எடுத்து வச்சிருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ரூனாக்கு தெரியாது, எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி விட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் மனசு வந்து ஒரு மாதிரி குத்துது. அங்கே இருக்கிற யோனை பார்க்கணும் ட்ரை பண்ணுறா, பட் யோனை ஒரு மாதிரி தலை குனிஞ்சு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே பக்கத்துல போய் மரியாதை செலுத்துறது. இவ பாட்டுக்கு வந்து காரில் ஏறிட்டு காரை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருவா. இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, அவள் குழந்தை அங்கே அனாதையாக இருக்குன்னா அதுக்கு நானா காரணம், மினி அதை யோசிச்சுருந்துருக்கணும், அவள் சிங்கிள் மாதிரி அவள் குழந்தைய வளர்த்துட்டு இருந்திருக்கா. அப்படிங்கிறப்போ தேவையில்லாமல் என்னோட உண்மைகளை அவள் கிளறி இருக்கக்கூடாது, என்னை வந்து அவள் த்ரெட்டன் பண்ணியிருக்கக்கூடாது. நான் ஒன்றும் மினியை பார்க்கவே இல்லைப்பா, அந்த ஆக்சிடென்ட் நடந்ததை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது, இது வந்து கடவுளோட சித்தம், ஆண்டவன் வந்து அவளுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, இது விதி அப்படி இப்படின்னு அவளே சமாதானப்படுத்திக்கிட்டு இதுக்கு தனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அவளோட புள்ள அங்கே அனாதையா உட்காந்துருக்கிறதுக்கு நாம காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவளுக்குள்ளேயே சொல்லிட்டு வந்துருவா. இந்த பக்கமாக ஜாங்கையும் சேர்மனையும் தான் காட்டுவாங்க. பக்கத்தில் இருக்கிற சேர்மேன் தாங்க ரூனாவோட அப்பா. இவங்க கம்பெனியோட ட்ரக்கை ஓட்டிட்டு வந்த டிரைவர் தாங்க மினியை இடிச்சது. இப்போ அந்த ட்ரக் டிரைவர் இறந்து போயிட்டார் இல்லையா, ஸோ அந்த ஃபுனல் அட்டன் பண்ணுறதுக்காக தான் வர்றாங்க. அப்போ ஜாங்குக்கு கால் வருது, இல்லை இங்கே அந்த மற்ற ட்ரக் டிரைவர்ஸ் எல்லாம் வந்து ப்ராட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கம்பெனியை சேர்ந்த மற்ற ட்ரக் எல்லாம் ஓட்ட டிரைவருங்க வந்துட்டு நிறையா இங்கே ப்ராட்டஸ்ட் பண்ணி பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த சேர்மன் கிட்ட சொல்கிறப்போ
இல்லை இல்லை எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அங்கே இருக்கிற ட்ரக் டிரைவர்ஸ்க்குலாம் கோவம் வருது. முட்டையும் தக்காளியும் தூக்கி அடித்து பயங்கரமாக வந்துட்டு அவங்களோட எதிர்ப்பை காட்டுறாங்க. ஏன்னா இவங்க கம்பெனியை சேர்ந்த ட்ரக்கை ஓட்ட டிரைவர்ஸ்க்கெல்லாம் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரியே டியூட்டி போட்டிருக்காங்க. இப்படி ரெஸ்ட்டே இல்லாமல் ஓட்டினதுனால அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஒரு உயிர் பலியாயிருக்கு, ஒரு குடும்ப அனாதையாக நின்றுருக்கு. அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறாங்க. சேர்மேன் மேலேயும் அந்த முட்டை தக்காளி எல்லாம் படும், அவ்வளோதான். அவர் வந்து அதுக்கு மேலே அவர் மேலே எதுவும் படாமல் ஜாங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சேர்மேனை காரில் உட்கார வச்சுட்டு இவர் தான் வந்து மண்டி போட்டு, இதை பாருங்கள், நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்கறதுனால அந்த உயிர் வராது, தப்பு எங்கள் மேலே இருக்குது, இதுக்கப்புறமாக நாங்கள் அந்த அளவுக்கு டியூட்டி போட மாட்டோம், இதுக்கப்புறம் இப்படி ஒரு உயிரிழப்பு நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம், ப்ளீஸ் என்னை வந்து நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரும் சமாதானப்படுத்துவாங்க. இறந்து போன டிரைவருக்கும் மரியாதை செலுத்த வருவாங்க. அப்போ அந்த இறந்து போன டிரைவரோட ஒய்ஃப் இருந்துட்டு, இப்போ எதுக்கு வந்த, மன்னிப்பு கேட்டு என்ன ஆக போகுது பார், நானும் என் 2 பிள்ளைங்க எங்கள் 3 பேரையும் கொண்டு போட்டு நிம்மதியாக நாங்களும் அவர் கூட போயிடுறோம், எங்கள் குடும்பத்துக்கு ஆணி வேற இருந்து சம்பாரிச்சு போட்டதே அந்த மனுஷன் தான், இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. ஆனால் ஜாங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எதுவும் சொல்கிறது இல்லை. அவங்க அடிக்கிறது அவங்க திட்டுறது எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. வெளியே வரப்போ ட்ரெஸ் மாத்துறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கேட்கறதுக்கு, அதெல்லாம் பரவாயில்ல, எப்படினாலும் வீட்டுக்கு தானே போகிறேன், சரி அதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு இந்த குடும்பத்துக்கு சேர வேண்டிய நஷ்ட ஈடை வந்து நீங்கள் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமான பணம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், நஷ்ட ஈடு கொடுக்குறப்ப என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கான பணம் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கொடுக்குறேன். அப்புறம் இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது அப்படிங்கிறப்போ, ஆக்சுவலாக ரோட்டில் குறுக்கால ஒரு லேடி வந்துட்டாங்க, அதனால தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, மற்றபடி நம்ம ட்ரக் டிரைவர் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, அதெல்லாம் ப்ராப்பராக முடிஞ்சிருச்சு. அப்படியா, ஒரு லேடி குறுக்க வந்துட்டாங்களா, அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறப்போ, இதோ பக்கத்து ரூமில் தான் சார் அவங்களுக்கான ஃபிரல் நடந்துகிட்டு இருக்கு, அவங்களே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு ஜாங்கும் சரி போகலான்னு தான் பார்ப்பாரு. ஆனால் மனசு என்னமோ சொல்லுது, சரி அந்த இறந்து போன லேடி யார் என்னன்னு முகத்தை பார்த்துடலாம், அவங்க ஃபோட்டோவை பார்த்துடலான்னு வர்றப்போ வந்து நின்று பார்த்தவருக்கு பயங்கர ஷாக்காக இருக்கு. என்னது இறந்து போனது மினியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாரும் வந்திருக்காங்க, நம்ம அம்மாவுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ட்டு யோன் எழுந்து நின்று பவ் பண்ணி வணக்கம் வைப்பா. ஆனால் அதெல்லாம் இவரோட கண்ணுக்கே தெரியல. இங்கிருந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த யோசிச்சு பார்க்குறாரு. ஒரு வாட்டி டிராஃபிக்னு சிக்னல் போட்டிருப்பாங்க, காரில் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் மினி யோனை கூப்பிட்டு அப்படியே வந்து சைக்கிளை கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. இதை பார்த்ததும் உடனே பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. மினி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இதுவும் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, ஆமாம் இது என் பொண்ணு தான், என்ன வயசாகுது உனக்கு இவ்வளோ பெரிய பொண்ணான்லாம் கேட்டிருப்பாங்க. 12 வயசு பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே மினிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி தயங்கி நிற்பாங்க. இதை யோன் நோட்டீஸ் பண்ணுவா. அம்மா யாருமா இது, உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அடி வாங்குவா, இப்படிலாம் பேசக்கூடாது, இவர் வந்து என்னோட பழைய ஃப்ரெண்டு, நான் பேசிட்டு வரேன், நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு யோன் அனுப்பிச்சு வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாங் வந்து கேட்டிருப்பாங்க, உனக்கு இவ்வளோ பெரிய வயசில் பொண்ணு இருக்கா, நாம் 2 பேரும் பிரிஞ்சும் 12 வருஷம் தானே ஆகுது அப்படிங்கிறப்ப, இது பாருங்க தேவையில்லாம உங்கள் கற்பனை குதிரையை வந்து ஓட விடாதீங்க, உங்களை பிரிஞ்சதுக்கு அப்புறமாக நான் இன்னொருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவர் ஏற்கனவே கல்யாணமாகி அவருக்கு ஒரு குழந்தை இருந்தது, இந்த குழந்தை பிறந்த அந்த டெலிவரி சமயத்தில் இந்த குழந்தைய பெற்று போட்டு அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ஸோ நான் அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாக இந்த குழந்தைய நான் என்னோட குழந்தையாக தான் வளர்த்தேன். ஸோ இவ என்னை வந்து அவனோட சொந்த அம்மாவாக தான் நினைக்கிறா, நீங்கள் எதை வேறு ஏதோ கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மினி சொல்லிடுவா. அதாவது பிரிஞ்சு 12 வருஷம் ஆகுதுன்னா ஒருவேளை இந்த குழந்தை நம்ம குழந்தைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத ஜாங் யோசிச்சிருப்பாரு. பட் எனக்கு கல்யாணமெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பொய் கதையை மினி கட்டிட்டாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் மினிக்கு வந்து உண்மை தெரியாது, ஏன்னா டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாம் அதுக்கப்புறமாக தான் தெரிய வரும். ஸோ அந்த உண்மை தெரியாதனால ஒரு குடும்பத்தை நமக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு மினி போக பார்ப்பாங்க. ஆனால் ஜாங் விட மாட்டாரு. உன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன், நம்ம தனியாக போய் உட்காந்து பேசலாமே அப்படிங்கிறப்போ பின்னாடி வந்து கார் ஹாரன் சவுண்டெல்லாம் கேட்குது. சிக்னல் வந்து எடுத்துட்டாங்க போல இருக்கு, நீங்கள் காரை பார்க் பண்ணிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஒரு டக்குன்னு போய் காரை பார்க் பண்ணிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல மினி இல்லை. அதுக்கப்புறமாக உன்னை நான் இங்கே தான் பார்க்குறேன், இப்படி ஒரு கோலத்திலேயே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு மரியாதையெல்லாம் செலுத்திட்டு யோன் கிட்ட வந்து கேட்பாங்க, ஏமா உனக்கு அப்பா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ன்னு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, என் அப்பா நான் இன்னும் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இறந்து போயிட்டாங்க, எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது, சர்ச் ஃபாதர் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து வருவார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஜாங் சொல்லுவாங்க, என்ன ஞாபகம் இருக்கா, ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி உன் அம்மா கூட நான் மீட் பண்ணேன், உங்கள் அம்மா கூட சொன்னாங்க இல்லையா நான் வந்து அவங்களோட பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி, எனக்கும் அம்மாவுக்கும் கான்டாக்ட் மிஸ் ஆயிடுச்சுமா, எப்பாவது பார்க்குறப்போ மீட் பண்ணி பேசிப்போம், நீ எதுவாக இருந்தாலும் எதுவும் யோசிக்காத, என்கிட்ட நீ தாராளமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கம்பெனிக்கு வந்ததும் தன்னோட செக்ரட்டரி கூப்பிட்டு ஒரு நல்ல ஏஜென்சியை பார்த்து, அங்கே மினி அப்படிங்கிற ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களோட ஃபினரில் ப்ராப்பராக நடத்தணும், அதுக்கான பொறுப்பு கொடுத்துருங்க அப்படின்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இவரோட டேபிளில் வந்து உட்காந்து ஒரு புக் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. அதில் மினியோட இவர் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கும், இவர் காலேஜ் கிராஜுவேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, ஒரு லெட்டர், ஒரு கர்ச்சீஃப் இருக்கும். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறப்போ வாக்குறுதிகள் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. மணப்பொண்ணை எப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வாக்குறுதி எழுதி கொடுக்கணும், அதே மாதிரி நான் எப்படி வந்து இவரை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வாக்குறுதி எழுதி கொடுக்கணும். அது 2 பேர் ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுதான் இவர்கிட்ட இருக்கு. இதை படிக்கிறப்போ அப்படியே இவர் இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கு போறாரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி இவர் போயிட்டு கெஞ்சி இருந்திருப்பாங்க. மினி வந்து அவங்க கதவே திறந்திருக்க மாட்டாங்க. மினி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து ரைட் மைண்ட்ல இல்லை, நான் குடிச்சிருந்தேன், அதனால நடந்த விபத்து தான் அது,
புரிஞ்சுக்கோ, அது மிஸ்டேக் தான், நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறப்போ உள்ள இருந்துட்டே மினி சொல்லியிருப்பாங்க, ஆமா அது மிஸ்டேக் தான், ஆனால் குழந்தை அவ வயிற்றுல உருவாயிடுச்சு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்கள் குடிச்சிட்டு பண்ண ஒரு தப்பால் நம்மளோட உறவு பிரியறதுக்கு நீங்களே காரணம் ஆயிட்டீங்க, ப்ளீஸ் இதுக்கப்புறம் இங்கே வராதிங்க, என்ன பார்க்க வராதிங்க, நீங்கள் ரூனாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மினி வந்திருப்பாங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்திருப்பாரு. அப்போ ரூனா வந்து கொடை பிடிச்சிருப்பாங்க. இந்த ரூனா, மினி, அதுக்கப்புறமாக இந்த ரூனாவோட அப்பாவை இப்போ வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த சித்தி, இவங்க 3 பேருமே ஸ்கூல்ல இருந்து ஒன்றா படிச்சுட்டு வர்றவங்க. 3 பேர் திக் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல முடியாதுங்க. ரூனா வந்து பயங்கர திமிரா இருப்பா. தான் ஒரு பெரிய பணக்காரி அப்படிங்கிற திமிர் வந்து அவகிட்ட எப்போவுமே இருக்கும். ஆனால் மினியும் சித்திக்காரியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. இவங்க ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்கும், அந்த காலேஜில் தான் ஜாங் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போவே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற மினியும் ஜாங்கும் காதலிச்சிருந்திருப்பாங்க. இந்த ரூனா வேற யாராவது காதலிச்சாலா இல்லை எப்படி ஏமாந்து போய் கன்சீவ் ஆனா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் பின்னாடி தெரிய வரும் இவ வயிற்றுல குழந்தை உண்டாயிருக்கும். இந்த குழந்தைக்கு இந்த ஜாங் தான் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டியில் ஜாங் வந்து குடிக்கிற மாதிரி செஞ்சு, ஜாங் குடிபோதில் கூட தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு, ஆனால் குடிச்சிட்டு தப்பு பண்ண மாதிரி எல்லாத்தையும் ரூனா தான் செட்டப் பண்ணியிருப்பா. அப்படி நடந்த தப்புல தான் ஜாங்கோட குழந்தைக்கு தான் அம்மாவாக போகிறதாகவும் வயிற்றுல குழந்தை வளருதும் அப்படின்னு சொல்லிட்டா. இதெல்லாம் கேட்குறப்ப மினிக்கு எப்படி இருக்கும்? நான் வந்து உன்னை காதலிச்சேன், நீ தான் வந்து எல்லாம் நினச்சேன், ஆனால் நீ அவள் கூட சேர்ந்து தப்பு பண்ணியிருக்க, உன்னோட குழந்தை அவள் வயிற்றுல வளருது அப்படிங்கிறப்போ அந்த குழந்தையோட எதிர்காலம் அப்படிங்கிறது முக்கியம், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த டைம்லேயே மினி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்திருப்பாங்க. இந்த கலோபரத்தில் அது அவங்களுக்கு வந்து பெருசாக நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பீரியட்ஸ் மிஸ் ஆகுறது அவங்களுக்கு பெருசாக மைண்டில் ஸ்ட்ரைக் ஆயிருக்கவே இருக்காது. ஸோ இந்த கலோபரத்தில் அவங்களுக்கு ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம், என்கேஜ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூனாவுக்கு ஜாங்குக்கு என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமாக தான் தானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், ஜாங்கோட குழந்தைக்கு தான் தானும் அம்மாவாக போகிறோம் அப்படின்னு மினிக்கு தெரிய வந்திருக்கும். மினிக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஜாங்கோட குழந்தைக்கு ரூனா அம்மா ஆக போகிறா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறதுனால என்கேஜ்மெண்ட்டையும் கல்யாணத்தையும் டக்கு டக்குன்னு முடிச்சிருந்துருப்பாங்க. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, கல்யாணத்தை டிலே பண்ண முடியாது, வயிறு தெரிஞ்சிருமே அப்படிங்கிறதுக்காக டக்கு டக்குன்னு கல்யாணத்தையும் முடிச்சிருந்துருப்பாங்க. ஒரு 15 நாளுக்குள்ளே நம்ம கல்யாணமே முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ மினிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் ஜாங் ரூனாவை கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. ஆனாலும் ரூனா கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஜாங்கோட குழந்தைக்கு அம்மாவாக போகிறேன், ஆக்சுவலாக அந்த பிரச்சனையை போய் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கேன், ஆனால் இவர் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாரே, உங்க கூட சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாரே அப்படிங்கிற நினப்பில் எனக்கோட பீரியட்ஸ் எல்லாம் மிஸ் ஆனது கூட நான் வந்து பெருசாக மைண்ட் பண்ணிக்கல, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ என்ன சொல்ல வர, இதெல்லாம் சொன்னால் என்னோட வாழ்க்கையை நாசமாக போயிடும், நான் ஜாங்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இதெல்லாம் தெரிய வந்தால் ஜாங் ரொம்ப கில்ட் ஆகிடுவார், கில்ட்டிலே செத்துருவார் அப்படிங்கிறப்போ மினி யோசிச்சிருப்பான், ஆமாம் ஜாங்குக்கு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வேறு மாதிரி பிரச்சனை போகும், நாம் எதுக்கு இந்த பிரச்சனைக்கும் இவங்க வாழ்க்கைக்கும் குறுக்கால நிற்கணும், நாம தான் வந்துட்டு ஜாங்கு கிட்டேயே போய் சொன்னோம், ஏன்னா கடைசி வரைக்கும் இந்த தப்பெல்லாம் நடந்துருச்சு, தன்னோட குழந்தை தான் ரூனா வயிற்றுல வளருது அப்படின்னு தெரிஞ்சப்போ கூட இல்லை நான் உன்னை தான் கட்டுவேன் தான் வந்து ஜாங் நின்னாரு, நாம தான் ஜாங்கை வந்து நீ போய் ரூனாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னோம், இப்போ நம்ம இவங்க வாழ்க்கையில் விளையாடுறது சரி கிடையாது, நாம் இந்த உண்மையை ஜாங்கு கிட்ட சொல்ல வேண்டாம்னு மறைச்சிருந்திருப்பாங்க. அப்போ தான் ரூனா சொல்லியிருப்பா, மினி இந்த குழந்தைய நீ அபார்ஷன் பண்ணிவிடு, ஏன்னா ஜாங்கோட குழந்தையும் வயிற்றுல வளருது, நீ ஜாங்கை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஸோ இந்த குழந்தை நீ பெற்று வளர்க்குறது கஷ்டம், இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிவிடு, வேற ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ அபார்ஷன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ரூனா கேட்டு அடிக்கடி டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பா. ரூனாவோட கேரக்டர் வந்து கொஞ்சம் மினிக்கு தெரியும், சரி நாம் இவகிட்ட குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டோன்னு சொல்லிடுவோம், அதுதான் நல்லது, இல்லைன்னா குழந்தையோட உயிருக்கு தான் ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அபார்ஷன் பண்ணிட்டான் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவா. ஸோ அதுக்கப்புறமாக தான் டிஎன்ஏ ரிப்போர்ட் தெரிய வருது, ஜாங்கோட குழந்தை வந்துட்டு ரூனா பெற்று எடுக்கல, வேற யாரோ ஒரு குழந்தைய தான் பெற்று எடுத்துட்டு இந்த ஜாங்கோட குழந்தைன்னு ரூனா சொல்லியிருக்கா அப்படிங்கிறதுல தெரிய வந்து அதுக்கப்புறம் நடந்தது நம்மளுக்கு தெரியுங்க. அண்ட் தென் இப்போ நான் சொன்னது எல்லாமே சீன்ஸாக வந்து இவங்க வச்சிருக்க மாட்டாங்க, அங்கங்கே டைலாக்ஸாக இருந்திருக்கும், அதை நான் கோர்வையாக எடுத்து இப்படி தான் நடந்தது அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இவர் நிற்கிறாரு. ஜாங்குக்கு எந்த கதையும் தெரியாது, ரூனாவோட வயிற்றுல வளர்ந்து தன் குழந்தை ரூனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மினி கிட்ட இருக்கிற அந்த யோன் அப்படிங்கிறது தன்னோட குழந்தைங்கிறது ஜாங்குக்கு தெரியாது. மினி இடையில பார்த்தப்போ கூட மினி ஒரு போய் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை தான் இவர் நம்பிட்டு இருக்காரு. ஆனால் மினியை வந்து இவர் இன்னும் மனசுக்குள்ளே காதலிக்கிறாரு, மினி தான் இவரோட ஃபர்ஸ்ட் லவ். ஸோ மினி இறந்து போயிட்டா அப்படிங்கிறது இவருக்கு இன்னும் அதிர்ச்சி தான், அது கொஞ்சம் இவருக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமாக அந்த இறுதி காரியங்கள் எல்லாத்தையும் நடத்துறது, தகனம் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பக்கத்துலேருந்து ஜாங்கு தான் பார்த்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் யோன் சொல்லுவா, சார் ப்ளீஸ் சார் எங்கள் அம்மாவை எரிக்க வேண்டாம்னு சொல்லுங்கள், எங்கிட்டே கொடுத்துட்டு சொல்லுங்கள், நான் அப்படியே வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவா. 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் சண்டே இந்த கொடையை நீ ரிட்டர்ன் பண்ணணும்னு நினச்சேன்னா சண்டே நான் பியானோ ப்ளே பண்ணுவேன் சர்ச்சுக்கு, அப்பாவான்னு சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ காங்தேவும் வர்றான், அங்கே பியானோ வாசிக்கிறது கண்டிப்பாக யோனா தான் இருக்கும் அப்படின்னு ஆசையாக வந்தால் அங்கே இருக்கிறது யோன் இல்லை. இந்த பக்கம் யோனோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஃபினரெல்லாம் முடிஞ்சிருச்சு, யோன் வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு மட்டும் ஒரே கூட்டமாக இருக்குது, ஏன்னா யோன் தனியாக இருக்கா. அவங்க அம்மா தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. 12 வயசு பொண்ணை எப்படி தனியாக விட முடியும்? ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்துட்டு ஆர்ஃபேஜுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் உள்ளே விடாமல் அப்படியே அந்த டோரை பிடிச்சிட்டு இருப்பா. இது பாரு பாப்பா, நீ இவ்வளோ அடமெண்ட்டாக இருந்தா அப்படின்னா வேறு வழியே கிடையாது, லாக்கை உடைக்கிறதுக்காக ஆட்களை தான் கூப்பிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த யோனை பார்க்கறதுக்காக ஜாங் வருவாங்க. ஜாங் வந்ததுக்கப்புறம் தான் அங்கே நடக்கிற கலோபரமே தெரியுது. ஜாங் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்கள மட்டும் ஜாங்கு கிட்ட பேசுறதுக்கு மட்டும் யோன் வந்து ரெடியாக இருக்கா, உள்ள அலோ பண்ணுறான்.
அம்மாவோட பழைய ஃப்ரெண்டு இவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அம்மாவும் சொல்லியிருக்காங்க இல்லையா என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால அலோவ் பண்ணுறா. ஏமா யோன் ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிறப்போ, இல்லை நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கேயே இருக்கேன், இந்த வீடு எங்கள் அம்மாவுக்கு தெரியும், என்னை பார்க்குறதுக்காக வருவாங்க இல்லையா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க எதை பார்த்தும் பயப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பயப்பட மாட்டேன், ரொம்ப தைரியமான பொண்ணு, நான் தைரியமாக இருப்பேன், ஆனால் எங்கள் அம்மா வரமாட்டாங்களோ அப்படிங்கிறது தான் பயமாக இருக்குது, இந்த வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் என் அம்மாவை நான் பார்க்கவே முடியாதுன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறப்போ, சரிம்மா நீ ஆர்ஃபனேஜ் போக வேண்டாம், என் கூட என் வீட்டுக்கு வரியா, உன் வயசில் எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, நீ அவள் கூட விளையாண்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம், உனக்கும் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக நிறைவாக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அதுக்கும் வந்து யோன் மாட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் மறுத்துருவான். பட் இவர் வந்து ரொம்ப பேசுவார், இதை பாருமா நானும் உன் அம்மாவும் ஒரு காலத்தில் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நீ என்கிட்ட பாதுகாப்பாக இருக்கே அப்படிங்கிறது உன் அம்மாவுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ, ஆமால நம்ம அம்மாவோட ஃப்ரெண்டு தானே இவர், சரி நம்ம இவர் கூட போகலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துடுவா. உடனே திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்போவே காரில் ஜாங் கூப்பிட்டு வருவாங்க. ஆப்போசிட்டில் காங்கே சைக்கிளில் வருவாங்க, ஏன்னா சர்ச்சுக்கு போனவங்க பார்த்தாங்க, அங்கே வந்துட்டு யோனில் இல்லையா, ஸோ இந்த கொடை திருப்பி கொடுக்கறதுக்கு வீட்டுக்கே வந்துட்டு இருக்காங்க. கிராஸ் ஆகி காங்கே போவான், ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. அப்போ தான் கையில் இருக்கிற அந்த வாட்ச் பார்த்துட்டு ஜாங் வந்து கார் ஓட்டிக்கிட்டே கேட்பாங்க, அது என்ன உன்னோட வாட்சாமா, உன் அம்மா உனக்கு கிஃப்டாக கொடுத்ததா அப்படிங்கிறப்போ, இல்லை என் பர்த்டே அப்போ நான் தான் என்னை பெற்றதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு நான் கிஃப்டாக கொடுத்தேன், அதுதான் இந்த வாட்ச் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ பர்த்டேக்கு இந்த கிஃப்ட் கிடைக்கல போல இருக்குது, சரி இந்த நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு ஒரு வாட்ச் கொடுப்பாங்க. பொதுவாக கிஃப்டெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எனக்கு டேஸ்ட் இல்லை, செலெக்ஷன் நல்லா இருக்குமான்னு தெரியல, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படிங்கிறப்போ, ஆக்சுவலாக அந்த வாட்ச் வந்து பிடிச்சிருக்கு, தேங்க்ஸ் அங்கிள்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறான். இங்கே காங்கே கதவை தட்டி பார்த்துட்டு யாரும் இல்லை என்ன ஏதுன்னு தெரியாமல், சரி கதவுக்கு முன்னாடியே அந்த கொடையை வச்சுட்டு காங்கே அங்கேருந்து கிளம்பிடுவான். இந்த பக்கமாக இந்த யோனை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க இல்லையா, வீடு நல்லா பெருசாக இருக்கும், யோன் அப்படியே மலைச்சு போயிடுவா, ஐயோ இந்த வீடா இவர் வீடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததுமே ரெண்டு பேருக்கும் ஷாக்காக தான் இருக்கும். ஸ்ரீஜாக்கும் சரி ரூனாக்கும் சரி, யார் என்ன ஏதுங்கிறதுக்கு, என் ஃப்ரெண்டோட டாட்டர் கொஞ்ச நாள் இங்கே தான் இருப்பா, நீங்கள் வந்து உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தான் வயசில் ஒரு பொண்ணை பார்த்தது ஸ்ரீஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன் வயசு என்ன 12, எனக்கும் 12 வயசு தான், வா நம்ம ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறப்போ, ரூனாக்கு மட்டும் என்னமோ தெரியல லைட்டாக டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பாப்பா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, என்னோட பேரா யோன், ஃபுல் பேர் வந்து லீ யோன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஸ்ரீஜா தான் ரூமுக்கு கூப்பிட்டு வந்துட்டா, நான் எப்போ வந்து ரூமில் தனியாக தான் தங்குவேன், என் கூட நீயே தங்கிக்கோ அப்படிங்கிறப்ப, அங்கே அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் யோன் எடுத்து வச்சுட்டு இருக்கிற சமயத்தில், என்ன திங்ஸ் நிறையா இருக்குது, நீ ரொம்ப நாள் இங்கே தங்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என்கிட்ட இருக்கிற திங்ஸே இவ்வளோ தான், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்ப, அங்கே ஒரு கர்ச்சீஃப் இருக்குது. அந்த கர்ச்சீஃபை பார்த்ததும் ஸ்ரீஜா உன்னை நினச்சி பார்க்குறா. ஒரு வாட்டி இவங்க அப்பாவோட கம்பெனிக்கு போயிருந்தப்போ ஆஃபீஸ் ரூமில் ஸ்டிக்கர்ஸாக ஒட்டி வச்சு கலாட்டா பண்ணியிருப்பா. இவங்க அப்பா இருந்துட்டு, ஸ்ரீஜா நீ இங்கே தானே இருக்கு, உன்னை பிடிக்க போகிறேன் பாரு, அடிக்க போகிறேன் பாரு அப்படின்னு துரத்திட்டு வந்திருப்பாங்க. அப்போ ஸ்ரீஜா ஓடுறப்போ டேபிளில் முட்டி போட்டு லைட்டாக ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கும். அச்சோ மெதுவாக போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ட்ராயர் ஓப்பன் பண்ணி ஒரு கர்ச்சீஃப் எடுத்து துடைக்கலான்னு வந்திருப்பார். அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுவார், இந்த கர்ச்சீஃப் வந்து மினி வந்து எம்ப்ராய்டரி போட்டு இவருக்கு கொடுத்தது, இதில் எப்படி ரத்தத்தை துடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி சீக்கிரமாக வெட் டவல்ஸும் மெடிசன்ஸும் அனுப்பிச்சு வைங்க அப்படிம்பாங்க. அப்போ ஸ்ரீஜா கேட்டிருப்பா, ஏன்பா அந்த கர்ச்சீஃபில் துடைச்சா என்ன, உங்கள் பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு, அப்படி அடிபட்டிருக்கிறப்ப கூட அந்த கர்ச்சீஃபில் துடைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நிற்கிறீங்களா, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிருந்திருப்பா. அதுக்கு வந்து ஆன்சரும் பண்ணியிருக்க மாட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சும்மா தான், இந்த கர்ச்சீஃபில் துடைக்கிறத விட மருந்து வச்சு துடைக்கலான்னு தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருப்பாங்க. இப்போ அந்த கர்ச்சீஃபும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த ஸ்ரீஜா கேட்கவே செஞ்சிடுறா, இது உனக்கு யார் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இது எங்கள் அம்மாவோடது அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கு மேலே ஸ்ரீஜா எதுவும் சொல்ல மாட்டான். எங்கள் அப்பா கிட்ட இதே மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னால எதுவுமே வந்து சொல்ல மாட்டான். அதுக்கப்புறமாக எங்கள் கம்பெனியில் பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஏன்னா இந்த ட்ரக் டிரைவர் ஆக்சிடென்ட் ஆனது, இதனால அந்த மற்ற ட்ரக் டிரைவர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு நிறைய பாதகமாக போயிட்டுருக்கு. நம்மளோட ஷேர்ஸோட அந்த பாயிண்ட் எல்லாமே டவுன் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து ஏதாவது மறைக்கணும், அதுக்கு வேற ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம், நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்காலர்ஷிப்க்கு ஏற்பாடு பண்ணலாம். அதனால ஒவ்வொரு ஸ்கூலாக போய் பார்த்து ரொம்ப நல்லா படிக்கிற குழந்தைங்க, அதுவும் வசதி வாய்ப்பு இல்லாமல் நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ தான் காங்தேவோட ஸ்கூலில் காட்டுவாங்க. காங்தே வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்திருப்பான், படிப்பில் பயங்கரமான கெட்டிக்காரன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்ததுக்கான ட்ராஃபியை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவான். அப்படி வர்ற வழியில தான் இந்த மஞ்சள் கலர் கொடை வந்துட்டு அந்த யோனோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியில் கிடக்கும். ஏன்னா யோன் தாங்க இல்லையே, என்னடா கொடை கிடக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் குப்பை தொட்டியில் போட்டிருப்பாங்க. அது உனக்கு மனசே கேட்காது. அந்த கொடையை எடுத்துக்கிட்டு இவன் வீட்டுக்கு வர்றப்ப தான் இவங்க அம்மா வந்து கூப்பிட்டு, டேடி உள்ளே போகிறதுக்குள்ளே வாடா காங்தே அப்படின்னு தனியாக கூப்பிட்டு, உன்னை பார்த்து சரியா 1 வருஷம் 14 நாள் ஆச்சு. அம்மா எப்படி கணக்கு ஞாபகம் வச்சிருக்கேன், நான் ஒருத்தரை நம்பி போனேன்டா, அவன் என்னடா 2 மாதம் என் கூட வாழ்ந்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இப்போ இன்னொருத்தரை பார்த்து வச்சிருக்கேன், எல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை அம்மா கூட வச்சுக்கிறேன், பர்த்டேக்கு தானே வர முடியல, ஒன்றும் கொடுக்க முடியல, இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படிங்கிறப்போ அந்த பையன் பணத்தை கீழே போட்டுட்டு, எனக்கு எதுவும் வேண்டாம், ஏமா இப்படி பண்ணுறேன், எனக்கு என்ன வேணும்னு கூட உனக்கு புரிய மாட்டேங்குது, இங்கே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது, பணத்தை மட்டும் கொடுத்து எல்லாம் சரியாக போயிடுமா அப்படிங்கிறப்போ, டே பணம் லக்ஷ்மிடா, இப்படி கீழே போடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு, ரொம்ப நேரம் நின்று பேச முடியாது, உங்கள் அத்தைக்காரி மட்டும் பார்த்தான்னு வச்சுக்கோ, உன்னை என் கூடயே பேக் பண்ணி அனுப்புறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆளாக குறியாக நிற்பா, இப்போ என்னால் உன்னை என் கூட வச்சுக்க முடியாதுடா, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிற சமயத்தில் உள்ளேருந்து அத்தைக்காரி சவுண்டு கேட்குது.
டேய் காங்கே சைக்கிள் இழுத்துட்டு எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்குள்ள நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க காங்கேயோட அம்மா. நான் இந்த வந்த அத்தைக்காரி காங்கே பாக்கெட்டில் இருந்த பணத்தை பார்த்துட்டு என்னடா கடையில் பணத்தை திருட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னதும் காங்கேக்கு ஆக்சுவலி இத்தனை நேரம் இவங்க அம்மா கூட நின்று பேசினது பண்ணதில்ல இந்த அத்தைக்கு வந்து தெரியுது, தெரியாமல இல்லை. ஆனால் என்ன அத்தைக்காரி வர்றதுக்குள்ள அந்த அம்மா ஓடி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை அவன் கடையிலேருந்து திருடல அப்படிங்கிறதும் அத்தைக்காரிக்கு தெரியுது. ஆனால் திருட்டு பட்டம் கட்டி பணத்தை வாங்கிக்க பார்க்குறான். காங்கேக்கு கோவம் வந்துடுது. இதை பாருங்க அத்தை, உங்களுக்கு பணம் வேணும்னா கொடுக்காங்கத்தேன்னு கேளுங்கன்னு கொடுத்துடுவேன், அதுக்கு திருட்டு பட்டம் கட்டாதீங்க அப்படிங்கிறப்போ செம கோவம் வந்துடும். இவங்க கத்துன்னு கத்தி அந்த பையனை போட்டு அடிக்கிறப்போ மாமா சவுண்டு கேட்டு வந்து என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. உங்கள் தங்கச்சி பையன் பாருங்க காசு திருடி வச்சிருக்கான், கேட்டால் கொடுக்க மாட்டேன்றான் அப்படிங்கிறாங்க. இது நான் திருடின காசு கிடையாது, உங்களுக்கு காசு வேணும்னா கேளுங்க கொடுக்குறேன், எனக்கு திருட்டு பட்டம் கட்டி காசை வாங்க பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை பேப்பர் கிழிக்கிற மாதிரி சுக்குநூற கிழிச்சு போட்டு போயிடுவான். இது எல்லாத்தையும் யாரோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. யார் என்னங்கிறது நம்மளுக்கும் தெரியல, நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கும் தெரியல. இங்கே ரூனா ஹஸ்பண்டான ஜாங்க கிட்ட கேட்குறாங்க, அந்த பொண்ணு யோன் இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பா, அவள் இங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அவங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ என்ன ரொம்ப நாளைக்கு மறைச்சல வைக்க முடியாது, போய் சொல்ல முடியாது. ஸோ உண்மையை சொல்கிறாங்க, ஆனால் உண்மையை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி சொல்கிறாங்க. இந்த யோனோட அப்பாவும் நானும் வந்துட்டு ஒரே ஊரை சேர்ந்தவங்க, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, அவனுக்கு ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இடையில கான்டாக்ட் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது. இந்த யோன் பிறந்த சில வருஷங்களே வந்துட்டு அவன் இறந்து போயிட்டான். இந்த யோனோட அம்மா தான் வந்துட்டு சிங்கிள் மதராக இருந்து யோனை வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட்டில் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியும், போக்கூட தெரியும். இந்த பொண்ணு இருந்தா நான் தான் என் கூடயே எங்கள் வீட்டில் வந்து இருந்துக்கோமா அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா நம்மளுக்கும் ஒத்த பிள்ளையாகி போச்சு, அவளுக்கும் கூட மாட விளையாடுறதுக்கு அவள் வயசில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்னா 2 பேருக்கும் நல்லா தானே கூப்பிட்டு வந்தேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிங்களாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த ரூனாவும் சொல்லிடுவா. ஆனால் ரூனாக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதை பற்றி ஹஸ்பண்ட் கிட்ட எதுவுமே பேசிக்கிறது இல்லை, கேட்கறதும் இல்லை. கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறா. இந்த பக்கம் எகைன் இந்த சர்ச் பக்கமாக காங்கே வர்ற சமயத்தில் உள்ளே இருந்து அந்த பியானோ வாசிக்கிற சவுண்டு கேட்குது. ஓ யோன் தான் வாசிக்கிறான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா அங்கே யோன் இல்லை. யோன் கடைசியாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பா இல்லைங்களா ஃபாதர் கிட்ட, அதை தான் ப்ளே பண்ணி இருந்திருப்பாரு. இதை காங்கேவை பார்த்துட்டு திரும்பி போகிறப்போ இந்த அப்பா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு காங்கேவை கூப்பிட்டு இந்த மாதிரி யோனோட அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, யோனோட அம்மாவோட ஃப்ரெண்ட் யாராவது தான் வந்து இதுக்கப்புறம் யோனை தங்கக்கூடிய வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க. என்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போனா, உனக்கு யோன் வாசிக்கிற இந்த பியானோ மியூசிக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் வேணா இந்த கேஸ்ட்டை நீயே வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக அந்த மியூசிக்கை தான் வந்துட்டு காங்கே கேட்டுக்கிட்டே இருப்பான். யோனை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறான். இங்கே யோனுக்கு தூக்கம் வர்றதே இல்லை. அவள் பாட்டுக்கு எழுந்து அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ ஸ்ரீஜா இருந்துட்டு நீ எப்போ தான் தூங்குவேன்னு கேட்குறாங்க. சாரி ஸ்ரீஜா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை, இந்த ரூமில் எப்போ நான் தனியாக இருப்பேன், அதனால அப்படியே தூங்கி பழகிட்டேன், சின்ன ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரியுது. இல்லை எனக்கு தூக்கம் வரல, புது இடம், அண்ட் தென் என் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதான் எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற சமயத்தில் அந்த வாட்சை பார்த்துட்டு எங்கிட்ட இருக்கிற வாட்ச் இதுக்கு நீ எடுத்து வச்சிருக்கேன் ஸ்ரீஜா கேட்குறப்போ, ஐயோ நான் உனக்கு திருடலை, இது அங்கிள் எனக்கு கிஃப்டாக கொடுத்த வாட்ச் அப்படிங்கிறான். அந்த வாட்சையும் ஸ்ரீஜா எடுத்துகிட்டு வந்து தான் அப்பா இவளுக்கு கிஃப்டாக கொடுத்த வாட்சையும் வச்சு பார்க்குறப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸ்ரீஜாவால் ஏற்றுக்கவே முடியல. நம்ம அப்பா வந்து இவளுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு, அதுவும் நம்மளுக்கு கொடுத்த மாதிரியே வாட்ச் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ஸ்ரீஜாவுக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறமாக ஸ்ரீஜாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து உட்காந்து அவங்க அம்மாவை நினச்சி அழுதுட்டு இருப்பாளா இந்த யோனு. இவர் வந்து இதை புக்கு படிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஜாங்கு தண்ணி குடிக்கலான்னு வந்து இதை பார்த்துட்டு ஏமா இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்க, என்ன ஏது அப்படிங்கிறப்போ, இல்லை நான் ரூமில் ஏதாவது இப்படி முழிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா ஸ்ரீஜாக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன், நான் ஏதோ போகிறேன் அங்கிள் அப்படிங்கிற சமயத்தில் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு கதறி அழணுன்னா அழுதுடு, தப்பே இல்லை, அப்போ தான் மனசில் இருக்கிற பாரம் குறையும் அப்படிம்பாங்க. யோன் அப்படியே கதறி அழ. இதை ஸ்ரீஜாவும் பார்த்துட்டு இவளுக்கு பிடிக்கவே இல்லை. அப்பா வந்து இவளுக்கு கிட்ட அன்பாக இருக்கிறது அவளால் ஏற்றுக்கவே முடியல. இப்படி தன் பொண்ணு என்னமோ வந்து கஷ்டத்தில் போகிறாளே அப்படின்னு வந்து ரூனாவும் பார்த்துட்டு அவளால் இதை ஏற்றுக்க முடியல. ஸ்ரீஜா ரூமுக்கு வந்ததும் என் அப்பா கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தமானதாக இருக்கணும், இவளுக்கு எது சொந்தமானதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோனுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த வாட்சை வந்து அடிச்சு உடச்சிருவா. அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறப்போ கிராப் சாலட்னு ஏதோ செஞ்சு வச்சிருப்பாங்க, அது சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எடுத்து வைக்கிற மாதிரி ஜாங்க வந்துட்டு யோனுக்கு எடுத்து வைப்பாங்க. ஆனால் யோன் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாளா, ஏமா உனக்கு கிராப் பிடிக்காதா அப்படிங்கிறப்போ, பிடிக்குமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியல அங்கிள், நான் சாப்பிட்டதே கிடையாது, கிராப் வந்து எனக்கு அலர்ஜி அப்படிம்பாங்க. ஐயோ அலர்ஜினா சாப்பிடக்கூடாதுன்னு வாங்கிப்பாரு. அப்போ தான் ஜாங் சொல்வார், ஆக்சுவலாக நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும், எனக்கும் கிராப்னா அலர்ஜி அப்படின்னதும் ரூனாக்கு ஐயோ இந்த கதை என்ன வேறு மாதிரி போகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பொண்ணுக்கு கிராப் அலர்ஜி, ஜாங்குக்கு கிராப் அலர்ஜி அப்படின்னா அப்போ நம்ம பொண்ணுக்கு கிராப் அலர்ஜி கிடையாது, அந்த சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஸ்ரீஜா உனக்கும் கிராப்னா அலர்ஜி தான், நீ கிராப் எல்லாம் சாப்பிடாதுன்னு வாங்கி வச்சுருவாங்க. ஆனால் இந்த ஸ்ரீஜா பொண்ணுக்கு கிராப் அலர்ஜி கிடையாதுங்க, ஏன்னா ஜாங்கோட பொண்ணே கிடையாது. ஆனால் ஜாங்கோட பொண்ணு தான் இவ அப்படிங்கிறத வந்து நம்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் மேக்கப் பண்ணிக்கிட்டே இருப்பாளா. அதுக்கப்புறமாக ஜாங் சொல்வார், நல்ல வேலைமா சொன்னேன், ஆக்சுவலாக நான் கிராப் தெரியாமல் ஒரு வாட்டி சாப்பிட்டு தடுப்பு ஆகிடுச்சு உடம்பெல்லாம், நைட்டு ஃபுல்லாக ஒரே இச்சிங், தூக்கமே வரல அப்படிங்கிறப்போ இவனு சொல்வான், ஒரு வாட்டி எனக்கும் அப்படி தான் அங்கிள் ஆச்சு,
அதுக்கப்புறம் தான் எனக்கு கிராப் சாப்பிட்டா அலர்ஜி அப்படிங்கிறதே நானே எங்கள் அம்மா கண்டுபிடிச்சோன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னதும் அவ்வளோதான். ரூனாக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, இல்லை ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி இருக்கே, இன்னமும் ஒன்றும் சரியில்லையே. ஏன்னா இந்த ஃபினலுக்கு போயிருந்தப்போ கூட அங்கே யோனை வந்து ரூனா கரெக்டாக பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா தலை குனிஞ்சு தான் யோன் அழுதுட்டு இருப்பா, இவ பாட்டுக்கு டக்குன்னு வெளியே வந்துருவா இல்லையா. ஸோ தனக்கு தெரிஞ்ச ஆளுங்கிட்ட வச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினி இறந்து போனா இல்லையா. மினிக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது. மினிக்கு ரீசெண்டாக ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அந்த மினி இறந்து போயிருக்காங்க. அவங்க பொண்ணு தான் யோன். அந்த பொண்ணு எங்கே இருக்கா ஏதுங்கிற விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா சேர்மேனும் ஜாங்கும் ஸ்கூலுக்கு வராங்க. யார் ஸ்கூலுக்கு? காங்தேவோட ஸ்கூலுக்கு தான். வந்துட்டு காங்தேக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்க போகிறோம், ஸ்கூல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாக காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த பையனுக்கான ஸ்காலர்ஷிப் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. காங்தேக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். என்னது மிகப்பெரிய விஷயம், அவன் படிப்பு செலவு அப்படிங்கிறத பற்றி அவன் கவலைப்பட வேண்டியதே கிடையாது, சும்மா குதூகலமாக வருவான். அதுக்கப்புறமாக காரில் வர்றப்ப சேர்மேன் இருந்துட்டு இந்த காங்தே பையன் பயங்கரமாக படிப்பான் போல இருக்கு, அவன் மார்க்ஸ் எல்லாம் செமையாக இருக்குது, அவனுக்கு நாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதன் மூலியமாக லாபத்தை நாம் பார்க்கணும், அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணணும், அவனுக்கு நம்ம கொடுக்குற உதவி அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும், அப்போ தான் நம்ம மேலே இருக்கிற கெட்ட பேர் மாறும் அப்படிம்பாங்க. ஆனால் ஜாங்குக்கு இது பிடிக்கல. சார் நம்ம அந்த பையனோட படிப்புக்கு உதவி பண்ணுறோம், அதை நம்ம பப்ளிசிட்டியாக மாற்ற பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ அந்த பையனோட தன்மானம் வந்து கஷ்டப்படும் இல்லையா அப்படிங்கிறப்போ என்னடா தன்மானம் கின்மானம் அப்படின்ட்டு எல்லாம் பிஸ்னஸ் மாதிரி பாரு அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறமாக சேர்மேன் வீட்டுக்கு வருவார். சேர்மேன் வீட்டுக்கு வரப்போ தான் சேர்மேனுக்கும் இந்த சித்திக்காரிக்கும் கல்யாணம் ஆகிட்டு ஒரு பையன் இருக்கும். இந்த பையனுக்கு 17 வயசுங்க. அந்த பையன் யூஎஸ்ஏல படிச்சுட்டு இருப்பான், வெக்கேஷனுக்காக வந்திருப்பான். இந்த பையன் பேர் வந்து பார்க்கு. இந்த பையன் வந்ததுக்கப்புறமாக ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் சாப்பிட்டு முடிச்சதும் போயிட்டு ரூனா அக்காவை பார்க்கணும், மாமா ஜாங்கை பார்க்கணும், என் அக்கா பொண்ணான ஸ்ரீஜாவை பார்க்கணும். அம்மா சாப்பிட்டதுக்கு அப்புறமாக ஸ்வீட்ஸ் ஏதாவது இருந்தால் கட்டி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சேர்மேன் சொல்லிடுவார், நீ ஒன்றும் யாரையும் பார்க்கவெல்லாம் போக வேண்டாம், நீ இப்போ தான் வெக்கேஷனுக்காக வந்திருக்க, நீ வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக பார்க் வந்து ரொம்ப தங்கமான பையன், எல்லாரும் மேலேயும் ரொம்ப பாசமாக இருப்பான். ஆனால் சேர்மேன் ஏன் உங்கள் அக்கா வீட்டுக்கார எல்லாம் பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரூனா கொஞ்சம் ரூடாக நடந்துப்பா. ஏன்னா ரூனாக்கு வந்துட்டு இந்த சித்திக்காரியை 2ஆவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்கல, அதனால பார்க்கையும் பிடிக்கல. பார்க்க தன் தம்பி மாதிரி ரூனா பார்க்கவே மாட்டா. அங்கே போனால் பையன் கஷ்டப்படுவானே அப்படிங்கிறதுக்காக தான் சேர்மேன் சொல்லுவாங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா ரூனா தூக்கத்துலேருந்து எழுந்து தொண்டையெல்லாம் கவர மாதிரி இருக்கு, தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வன்ட் லேடியோட பேரை சொல்லி கூப்பிட்டு அவங்க வர காணும். கிச்சனுக்கு வந்துட்டு நான் எவ்வளோ வாட்டி கூப்பிடுறது, ஆமாம் நீ என்ன எங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அங்கே திரும்புறது வேற யாருமே இல்லை மினி, என்னை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருந்து நீ காப்பாற்றாமல் விட்டுட்டலடி அப்படின்னதும் அவ்வளோதான் இவங்களுக்கு திக்குன்னு ஆகுது. கடைசியில் பார்த்தா இது கனவு, என்னடா இது இப்படியெல்லாம் கனவு வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அப்போ ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி விசாரிக்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, விசாரிச்சிட்டோம். மினி ஆக்சிடென்ட் இருந்ததுக்கு அப்புறமாக யோன் வந்துட்டு கண்டிப்பாக ஆர்ஃபனேஜுக்கு தான் போயிருக்கணும், ஏன்னா அவளுக்கு வேறு யாருமே கிடையாது, அப்பாவும் கிடையாது, அம்மாவும் பிறந்து போயிட்டாங்க. பட் அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு போயிட்டார், அவருக்கு வந்து ஒரு 30-35 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட அப்போது இந்த மனுஷன் என்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு, இவ கண்டிப்பாக மினியோட பொண்ணாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவோட ரூமுக்கு வந்து அங்கே இருக்கிற யோனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. அங்கே ஃபோட்டோஸ் கிடச்சிருது. ஸோ மினியோட பொண்ணு தான் இவ அப்படிங்கிறதும் தெரிய வந்துடுது. அப்போ யோன் உள்ள வந்து ஆண்டி என்ன பண்ணுறீங்க, நான் இல்லாமல் என் திங்ஸ் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவா. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படிங்கிறப்போ அது என்னோட அம்மா, உன் அம்மா ரொம்ப அழகாக இருக்காங்க, என்னால் புரிஞ்சுக்க முடியுது, நீங்கள் நல்லவங்க தான், ஆனால் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் எதுக்கு என் திங்ஸ் எடுத்து பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. இதை பாரு, இந்த ஃபோட்டோஸ் இங்கே இருக்கக்கூடாது, இறந்து போன ஒரு லேடியோட ஃபோட்டோவை நீ வச்சிருக்க, அது என் பொண்ணோட ரூமில் இருக்குது, அது நல்லதில்லை, நைட்டெல்லாம் நீ உட்காந்து இந்த ஃபோட்டோ பார்த்து அழுதுகிட்டே இருக்க, அது என் பொண்ணுக்கு தான் வந்து ரொம்ப நெகட்டிவாக போகும், அதனால அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறப்போ ப்ளீஸ் எடுத்துகிட்டு போகாதீங்க, நான் இதுக்கப்புறமாக என் அம்மாவோட ஃபோட்டோஸை பார்த்து அழமாட்டேன், நான் ரொம்ப ஒழிச்சு பத்திரமா வச்சுக்கிறேன், ப்ளீஸ் கொடுங்க அப்படிங்கிறப்போ அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவா. இப்போ வரைக்கும் ரூனா என்ன நினைக்கிறா அப்படின்னா அப்போது யோன் வந்து தன்னோட பொண்ணு தான் அப்படிங்கிறது ஜாங்குக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு, அதனால தான் பொய் சொல்லி நம்ம கூடயே வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காருன்னு நினச்சி உடனே ஆஃபீஸ்க்கு வந்து என்னங்க என்னை பார்த்தா இழிச்சு வாய்த்தனமாக தானே உங்களுக்கு தெரியுது, என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, அந்த யோன் உங்கள் பொண்ணு தானே, என்னென்னமோ கதை சொன்னீங்க, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அவங்க அப்பாவும் நீங்களும் கிராமத்தில் வளர்ற பிறந்து ஒன்னா ஃப்ரெண்டுன்னு பொய் சொன்னீங்க தானே, அது மினியோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறா. எதுக்கு இப்படி என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, அந்த யோன் உங்கள் பொண்ணு தானே அப்படிங்கிறப்போ ரூனா தேவையில்லாமல் பேசாத, யோன் ஏன் பொண்ணு கிடையாது, மினி வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இல்லையா, அந்த கல்யாணம் பண்ணிட்டா அவள் ஹஸ்பண்டோட பொண்ணு தான் இது, அந்த பொண்ணை வந்து பெற்று எடுக்கிறப்பவே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ஸோ மினி அவள் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கிறப்போ கை குழந்தையா யோன் இருந்திருக்கா. ஸோ வளர்க்குறப்போ மினி தான் தன்னோட அம்மான்னு நினச்சிக்கிட்டே வளர்ந்துருக்கா, மினி தன்னோட உண்மையான பயாலஜிக்கல் மதர் இல்லை அப்படிங்கிறது கூட இந்த யோனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறப்போ அப்படியே யோசிக்கிற ரூனா, இந்த கட்டுக்கதை எப்போ வந்துச்சு, அப்போது கடைசியாக எதையுமே வந்து மினி வந்து சொல்லலை, அப்படி இல்லைன்னா இவர் இடையில மினி எப்போவாவது பார்த்துருக்கணும், அப்போ டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பற்றி மினிக்கு எதுவும் தெரியாமல் இருந்திருக்கணும், அப்போது மினி தேவையில்லாமல் குடும்பத்தில் கலவரம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பொய் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது ரூனா புரிஞ்சுக்கிட்டான். ஆனாலும் இல்லை நம்ம உடனே காம் டவுன் ஆகிடக்கூடாது, இவருக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மினி இறந்து போனது இந்த மினியோட வளர்ப்பு பொண்ணு தான் யோன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், அப்போ நீங்கள் மினி கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டே தானே இருந்திருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் இல்லை, ஒரு வாட்டின்னு எதிர்ச்சியாக ரோட்டில் பார்த்தப்போ இந்த பொண்ணுக்கு 12 வயசு ஆக போகுதுன்னு சொன்னால் அது என்ன எதுன்னு கேட்டப்போ தான் அவள் கதை எல்லாத்தையும் சொன்னான், மற்றபடி நான் வந்து மினிக்கிட்டேருந்து ஒரு கான்டாக்டும் வச்சுக்கல, நம்ம கம்பெனியை சேர்ந்த ஒரு ட்ரக் டிரைவர் வந்துட்டு
ட்ரக்கை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஆக்சிடென்ட்டில் மாட்டினதே வந்து மினி தான். இது கூட எனக்கு அங்கே ஃபினரலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஆனால் கண்ணில் பார்த்ததுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு சொந்த பந்தம் யாருமே இல்லைங்கிறப்ப விட்டுட்டு வரதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால தான் கூப்பிட்டு வந்தேன். இந்த பொண்ணு ஆர்ஃபனேஜ் போகிறதுக்கும் தயாராக இல்லை. கொஞ்ச நாள் டைம் கொடு. அந்த பொண்ணு இப்போ வந்து அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் ஒரு மாதிரி மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. அவள் மனசை வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற சமயத்தில் சரி நான் வந்து அந்த பொண்ணு இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறேன். ஆனால் டெம்பரவரி தான். அவளை வந்து எனக்கு பிடிக்கலனாலோ இல்லை அவள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டா நம்மளுக்கு தெரிஞ்சாலும் உடனே அவளை ஆர்ஃபனேஜுக்கோ இல்லை வேற எங்காவது அனுப்பிச்சிடணும். புரிஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவா. இவர் ஹக் பண்ணிக்கிட்டு நீ ஏன் இவ்வளவு வந்து வேதனைப்படுற, நீ என்னோட ஒய்ஃப், நான் உனக்கு என்னைக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக ரூனா வீட்டுக்கு வந்து பாவம் யோன்கிட்ட இருந்தது அவங்க அம்மாவோட ஞாபகார்த்தமாக அந்த ஃபோட்டோஸ் தான். அது எல்லாத்தையும் கிழிச்சு டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிடுவான். மினி நீ என்ன முயற்சி பண்ணாலும் சரி நான் உன்னை விட மாட்டேன். என் பொண்ணு தான் ஜாங்கோட பொண்ணு. எங்கள் 2 பேருக்கு ஒரே பொண்ணுன்னா அது ஸ்ரீஜா மட்டும்தான். என் குடும்பத்தை கலைக்கிறதுக்கு எந்த உருவத்தில் நீ வந்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஃப்ளஷ் பண்ணிடுவா. அதுக்கப்புறமாக இந்த யோனே இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி சில வேலைகளை பண்ணுவா. யோன் ஸ்கூலை விட்டு வந்ததுமே நிறைய வேலை கொடுப்பா. டைரக்டாக கொடுக்காம சர்வன்ட் லேடிக்கு தான் வேலை கொடுப்பா. ஆனால் இந்த யோனி வந்து நீ வேலைக்கு சேர்த்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. யோன் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க அம்மாவான மினி வளர்க்குறப்ப கூட வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை வந்து யோனை செய்ய சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. அதனால இதெல்லாம் யோன் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் பயங்கரமான குளிர் வெளியே துணியெல்லாம் காய போட போகிறப்போ கையெல்லாம் விரைச்சிக்குது. இது அப்படியே உள்ள காஃபி குடிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ரூனா மேலே சொர்க்கத்திலிருந்து என்னை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும் மினி. ஆனால் நீ எனக்கு நன்றி சொல்லணும். அவங்க அப்பா வீட்டில் தான் இருக்கா. அதுக்கு இந்த கஷ்டத்தில் அவள் அனுபவிச்சு தான் தீரணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே சொல்லிப்பா. அதுக்கப்புறமாக ரூனா எதுக்கோ வெளியே போவாங்களா. அந்த சமயத்தில் சர்வெண்ட் லேடிக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போவாங்க அசமைக்கிறதுக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வை. அப்புறம் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அந்த யோன், அந்த பொண்ணையும் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டை க்ளீன் பண்ணுறது ரூமை க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையும் யோன் தான் பண்ணுவா. அப்படி ஸ்ரீஜாவோட ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த பியானோவை பார்த்துட்டு வாசிக்கணும்னு தோணுது. அப்படி வாசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் ஜாங் வருவார். இந்த மியூசிக்கை கேட்டதும் ஸ்ரீஜா தான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஆனால் அங்கே போனவருக்கு ஒரு செகண்ட் மினியை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் டியூஷன் எல்லாம் முடிச்சுட்டு தான் ஸ்ரீஜா வருவா. வரவளுக்கும் இந்த பியானோ வாசிக்கிற சவுண்டு கேட்குமா, யார் வாசிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ யோன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வெண்ட் லேடி சொல்ல அதையும் அங்கே வந்து பாப்பா. ஆனால் அங்கே வந்து பார்த்து ஸ்ரீஜாக்கு அதிர்ச்சியாக இருக்கேன். நான் பக்கத்தில் இருந்து அதை ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஜாங்கு. அது மட்டும் இல்லாமல் பியானோ வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாக ரொம்ப சூப்பராக வாசிச்ச யோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீஜா யோன்கிட்ட நீ ட்ரைனிங் எடுத்துக்கோ, அப்போதான் உனக்கு நல்லா வாசிக்க வரும்னு சொல்லிடுவாங்க. அப்பா இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக ஓகே டேடின்னு சொல்லிடுவா. அவர் போனதுக்கு அப்புறமாக நான் ஏதோ இப்போதான் வந்து வாசிக்க வந்து பழகிட்டு இருக்கேன் ஸ்ரீஜா, சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் டேலண்ட் கிடையாது அப்படின்னதும் பலாருன்னு யோனுக்கு கண்ணத்துல ஒன்று கொடுத்துருவா. என் வீட்டில் என்னோட பொருட்களை தொடுறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க, உன்னை யார் என்னோட பியானோ வாசிக்க சொன்னது, என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த ஃபேமிலியில் நீயும் ஒரு பாட்டு நினச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் கிடையாது, நான் ஒன்றுலேருந்து டிஃப்ரெண்ட்டு, இந்த குடும்பம் எனக்கு சொந்தமானது, நீ எப்போ வேணால் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. இவனுக்கு ஒன்றுமே புரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ எதுக்கு இப்படி அரைஞ்சா, நம்ம இங்கே வந்திருக்கவே கூடாதோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவா. இந்த பக்கம் அந்த கொடை வந்து வீசினதுனால கொஞ்சம் அந்த கொடை வந்து ரிப்பேர் ஆயிருக்கும். அந்த கொடையை வந்து சரி பண்ணி கொடுங்கன்னு ஒரு கடைக்கு கொண்டு வந்து காங்கத்தை கொடுத்துருக்கிறப்போ ஏன்பா இந்த கொடையை சரி பண்ணுற காசுக்கு புதுசாகவே வாங்கிக்கலாம் அப்படிம்பாங்க. இல்லை ப்ளீஸ் சரி பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணி வாங்கிட்டு வருவார். கரெக்டாக காங்தே வர்றதுக்கும் காங்தேவை பார்க்கறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க ஜாங். எதுக்காகனா வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிடுறதுக்காக, ஏன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்க போகிறாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வீட்டுக்கு டின்னர் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இந்த பக்கமாக ஸ்ரீஜா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்திருப்பா. அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறது ஸ்நாக்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து யோன் வந்து வருவா. யோன் அவள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி ரொம்ப கேவலப்படுத்துவா. எங்கள் வீட்லேயும் வேலைக்காரி அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவா. எல்லாத்தையும் யோன் வந்து தாங்கிப்பா. வேணுக்குமே இந்த ஜூஸில் முடிய போட்டுட்டு இது யாராவது குடிப்பாங்களா, போ வேற எடுத்துட்டு வா அப்படிங்கிறப்போ அப்படியே யோன் திருன்னு பாப்பா. என்ன பார்க்குற, என்னமோ நான் தான் முடிய தூக்கி அந்த ஜூஸ்குள்ளே போட்ட மாதிரி எடுத்துட்டு போவியா அப்படிங்கிறப்போ யோன் எடுத்துட்டு போகிறப்போ அவள் காலை தடுக்கி விட்டு விளற மாதிரியும் பண்ணிடுவா. யோனுக்கு அந்த கோபத்தில் அவள் பாட்டுக்கு எழுந்து போவா. என்ன எழுந்து போற, க்ளீன் பண்ணிட்டு போ, நீ தான் இந்த மெஸ்ஸை கிரியேட் பண்ண, நீ தான் க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி என்னடி திமிரா பேசுற அப்படிங்கிறப்போ இந்த வாட்டி அடிக்க வர்றப்போ யோன் அதை எடுத்துக்கிறது கிடையாது. என்ன நீ அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்த்து பேசிடுவா. 2 பேர் கடையில் தள்ளுமுள்ளு வர்றப்போ யோனை தள்ளி விட்டுட்டு இப்படிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோ, நான் கண்டிப்பாக அங்கிள் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு யோன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கீழே இந்த கிளாஸ் விழுந்து அந்த கண்ணாடி இதெல்லாம் உடஞ்சு போயிருக்கும் இல்லைங்களா, அது மேலே வேணுக்கும்னே ஸ்ரீஜா காலை வச்சுப்பா. வச்சு நல்லா அழுத்து அழுத்திட்டு அம்மானு கத்தி கதறி அழுவா. அவ்வளோதான். உடனே இந்த ரூனா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து அங்கே இருக்கிற யோனை பார்த்து ஆக்சுவலாக யோனே கொஞ்சம் பதட்டமாக தான் இருப்போம். ஐயோ இந்த ஸ்ரீஜா இப்படி பண்ணிட்டாலே நம்ம மேலே தான் பழி வருமோ அப்படின்னு பதட்டத்தில் இருப்பா. ஆன்ட்டி சாரி ஆன்ட்டி அப்படிங்கிறப்போ பலார்னு ஒரு கணத்தில் அரை கொடுத்துட்டு என் பொண்ணோட காலில் 15 ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க, என் குழந்தை எப்படி தாங்கியிருக்கும், சாரி ஆன்ட்டி. மறுபடியும் பலார்னு ஒரு அரை, வேறு ஏதாவது சொல்ல வேண்டியதாக இருக்கா அப்படிங்கிறப்போ ஐம் சாரி ஆன்ட்டி. மறுபடியும் 3ஆவதா பலார்னு ஒரு அரை. இதுதான் இந்த வீட்டில் உன்னோட இடம், நீ என் பொண்ணுக்கு பண்ணதுக்கு இதுக்கப்புறம் என் பொண்ணு என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் ஏற்றுக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக இவர் வந்து காங்தேவெல்லாம் பார்த்துட்டு ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். வந்தவர் என்ன செய்தாச்சுன்னு கேட்குறப்போ நம்ம பொண்ணு காலில் 15 ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க, அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறப்போ
அந்த பொண்ணு ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கா, நம்ம பொண்ணு வந்து கீழே தள்ளி விட்டுருக்கா, தள்ளி விட்ட கையோட கீழே உடஞ்ச கண்ணாடி துண்டுகளை அவள் கால் படும்படி செஞ்சிருக்கா அப்படிங்கிறப்போ யாரு யோனா பண்ணா? சான்ஸே கிடையாது, யோனா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அப்படிங்கிறாங்க. என்னங்க 12 வருஷமா நீங்க பெத்து வளர்த்த பொண்ணை நம்ப மாட்டேன்றீங்க, எங்கிருந்து வந்தவளை நம்புறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மாட்டுக்கு கோவிச்சுட்டு இந்த ரூனா போயிடுவா. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு யோன் கிட்ட பேசுறதுக்காக வருவாங்க. யோன் என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா, ஏதாவது இருக்கா அப்படிங்கிறப்போ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துட்டேன், ஏன்னா எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டோட எங்கள் அம்மா என்னை வளர்த்துட்டாங்க, இதுக்கப்புறம் நான் வந்து அப்படி இருக்க மாட்டேன், நீங்கள் என்னை ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் விட்டுடுங்க, நான் இங்கே இருக்கிறது உங்கள் ஃபேமிலிக்கு தான் அன்கம்ஃபர்டபுள், உங்கள் ஒய்ஃபான ரூனா ஆண்டிக்கும் உங்கள் பொண்ணான ஸ்ரீஜாக்கும் தான் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் ஆர்ஃபனேஜுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவா. இது கேட்டது இவருக்கு கஷ்டமாக போயிடும். என்னம்மா யோன் டக்குன்னு இப்படி சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் இரேன், ஏன்னா நீ உடனே ஆர்ஃபனேஜ் போனேன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கும், உன்னை கொஞ்ச நாள் கூட வச்சு பார்த்துக்க முடியலையே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் இரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்பாங்க. இதெல்லாத்தையும் கேட்ட ரூனாக்கு செம்ம கடுப்பாயிடுது. அவளே ஆர்ஃபனேஜ் போறேன்றா, இவர் விட மாட்டேன்றார் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்ததும் பயங்கர சண்டையாக இருக்கும். யோன் கிட்ட சொன்னது தான் இங்கே வந்து ரூனா கிட்டே சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, அந்த பொண்ணு யோன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ, சரி உங்ககிட்ட எவ்வளோதான் ஆர்குமெண்ட் பண்ணாலும் நீங்கள் இறங்கி வர்ற மாதிரி தெரியல, அந்த பொண்ணு இங்கே இருக்க வைக்கணும்னா வச்சுக்கோங்க, ஆனால் என் பொண்ணு ரூமில் அவள் இருக்கக்கூடாது, என் பொண்ணுக்கு வந்து சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால இவங்க வீட்டில் வந்துட்டு ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்கும், அங்கே தான் சர்வெண்ட் லேடி தங்கியிருப்பாங்க, அவங்க ரூமுக்கு வந்து அனுப்பிச்சுட்ருவாங்க. ஆனால் இந்த சர்வெண்ட் லேடிக்கு பிடிக்கல, இந்த ரூமில் நான் ஒருத்தி மட்டும் கொஞ்சம் ஜாலியாக நிம்மதியாக இருந்தேன், நான் வந்து ரொம்ப தூங்குறதுல சென்சிட்டிவ் வேறு, சின்ன சவுண்டு நான் கூட எழுந்துப்பேன், இப்போ நீ இங்கே பங்குக்கு வந்துட்டே அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து உங்களை தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சமத்தாக தான் இருந்துக்கிறா. நைட் ஆனால் அவங்க அம்மா பற்றி யோசிக்கிறது, அவங்க அம்மாவோட அந்த கர்ச்சீஃபை பார்க்குறது. அந்த சமயத்தில் தான் இவங்க அம்மாவோட கையில் இருந்த அந்த இயரிங் இருக்கு இல்லையா, அதை ஹாஸ்பிட்டல் போய் அவங்க அம்மா இறந்து போனதுக்கப்புறமாக அம்மா எழுந்திரிமான்னு சொன்ன சமயத்தில் கையில் இருக்கிறத பார்த்துருப்பா, அதை வச்சிருக்கான். நம்ம அம்மா கையில் இந்த இயரிங் எப்படி வந்தது, அம்மா ஆக்சிடென்ட்டில் தானே இருந்தாங்க, அப்போ அந்த இடத்துல இந்த இயரிங் வர்றதுக்கான காரணம் இது நம்ம அம்மாவோடது கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிருக்கா. இது வந்து ஏதோ தன் அம்மா தனக்குன்னு விட்டு போன க்ளூ மாதிரி இருக்கு, என்னமோ ஒரு விஷயம் வந்து ஃபிஷியாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிருந்திருப்பா. இந்த பக்கம் ரூனாக்கும் அவளோட திங்ஸில் ஒரே ஒரு கம்மல் மட்டும்தான் நான் இருக்குது, இன்னொரு இயரிங் மிஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப அவளுக்கு கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. ஆனால் இல்லை, அது வேற எங்காவது மிஸ் ஆகிருக்கும் அப்படின்ட்டு இவளே மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். அடுத்த நாள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க, நிறைய சமைக்க வேண்டியது இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணுமே அப்படிங்கிறப்போ, என்னம்மா இப்போ சொல்கிறீங்க, நான் வந்து வேலையாக இருக்கனே அப்படிங்கிற சமயத்தில் பக்கத்தில் தான் யோன் இருப்பா. யோன் இருந்துட்டு ஆண்டி நீங்கள் காசு கொடுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளாக தான் வாலண்டியராக வருவா, இவங்களும் காசு கொடுத்துருவாங்க. ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக இவ கரெக்டாக வெளியே வர்றதுக்கும் கெஸ்ட்டாக வரப்போகிறது வேறு யாரும் கிடையாதுங்க, காங்தேவை இன்வைட் பண்ணியிருப்பாரு இல்லையா நம்ம ஜாங்கு, காங்தேவை தான் கூப்பிட்டு வராங்க. காங்தே வந்ததும் ரூனா வந்து நல்லா தான் வெல்கம் பண்ணுவாங்க. ஓ நீ தான் இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டாப்பா, வாப்பா நீ நல்லா படிப்பியாமே அப்படின்னு சொல்கிற சமயத்தில் ஸ்ரீஜா வருவா. வந்து ஸ்ரீஜாக்கு காங்தேவா பார்த்ததும் பிடிச்சிடும். ஓ நீங்கள் தான் காங்தேவா, நல்லா படிப்பீங்களாமே, நம்ம 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தான், நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோன் கிட்ட எந்த டைலாக்கோ அதே சேம் டைலாக் தான், ஆனால் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஸ்ரீஜாக்கு காங்தேவா பார்த்ததும் பிடிச்சி போச்சு. ஆனால் காங்தே கிட்ட அந்த அளவுக்குலாம் ரியாக்ஷன் கிடையாது, அப்படியா ஹாய் ஹலோ அந்த அளவுக்கு தான் நிறுத்திக்கிறான். சரி யோன் எங்கே ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அவள் வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் யோனை தான் காட்டுறாங்க. அவள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றப்போ பைக்கில் யாரோ வருவாங்க, அவங்க வந்த ஸ்பீடில் அவங்க தெரியாமல் தான் இடிச்சிடுவாங்க. ஸோ அந்த ஃப்ரூட் பேக்கெல்லாம் வந்து கீழே விழுந்துடுது, அது பாட்டுக்கு ஒவ்வொரு பக்கம் வந்து உருண்டு ஓடுது. ஏன் கத்துவா யோன், பட் பைக்கில் போகிறவங்க ஹெல்மெட்லாம் போட்டிருக்காங்க, அதே கேட்கல போயாச்சு. உருண்டு ஓடுன ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக போய் எடுக்க இந்த பக்கம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சாப்பிட்றப்போ இந்த பையன் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் மார்க், எல்லாம் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக வந்துட்டு ஜாங் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நான் கூட டாப் 10 ஸ்டூடெண்ட்டாக நானும் ஒருத்திப்பா, டாப் 10ல் நான் வந்துருப்பா அப்படிங்கிறப்போ சரிம்மா சரி, இப்போ நான் என்ன சொல்லணும் கம்பேர் பண்ணலையே, எனக்கு மேத்தில் மட்டும்தான் நான் வீக்கு, அதுக்கு மட்டும் யாராவது டியூஷன் சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், எனக்கு மேத் சப்ஜெக்ட்டுக்கு டியூஷன் வேணும் அப்படிங்கிறப்போ எனக்கு டியூட்டராக யார் இருக்கணுங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, காங்தே நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரூமுக்கு கூப்பிட்டு வந்துடுவா. காங்தேக்கு கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும், அது ஸ்ரீஜாக்கு புரியுது. ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு பொம்பளை பிள்ளை ரூமுக்குள்ளே வரப்போல இருக்குது, நீ நர்வஸாக இருக்கிறதுலையே தெரியுது. ஆனால் என்னோட ரூமுக்கு என் அப்பாவை தவிர்த்து யாரும் வந்தது கிடையாது, என் அப்பாவுக்கு அப்புறம் வந்தது நீ தான். சரி எனக்கு மேத்தில் சில டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எடுக்கலான்னு போகிறப்போ இவன் போய் பியானோ பார்த்துட்டு இருப்பானா. உனக்கு பியானோ வாசிக்கிறது ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறப்போ இல்லை எனக்கு வாசிக்க தெரியாது, மியூசிக் கேட்க தான் பிடிக்கும், நீ நல்லா வாசிப்பியா அப்படின்னு சொல்லி காங்தே கேட்க, நான் வாசிப்பேன் அந்தளவுக்கு நல்லா கிடையாது, ஆனால் உனக்கு அந்த மியூசிக்கை கேட்க பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ நான் பியானோ வாசிக்கிறதுக்கு இதுக்கப்புறம் தான் கற்றுக்கணும், இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிற சமயத்தில் இங்கே பார்க் வந்துட்டாங்க. அக்கா மாமா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஜாங்க தான் ரொம்ப நல்லபடியாக பேசுவார், பார்க் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனால் இவ கடுகடந்து வச்சிருப்பா, இதை பாரு கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா, வர்ற என்ன ஃபோன் பண்ணி சொல்லணும், முன்னாடியே சொல்லணுங்கிற அவசியம் தெரியாதா உனக்கு அப்படிங்கிறப்போ, இல்லைக்கா நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன், ஏன் இதில் என்ன தப்பு இருக்குது, வாங்க உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறப்போ வா உட்காரு தண்ணி குடி அப்படிங்கிற எதுவுக்குமே வந்துட்டு இந்த ரூனா வாயே எடுக்க மாட்டான், அப்படியே வாசல் பக்கமே நிற்க வச்சு பேசி தாட்டி விடணும் அப்படிங்கிறது தான் குறியா இருப்பா. சரிக்கா
ஸ்ரீஜா எங்கே கூப்பிடுங்களேன், நான் அவளை வெளியே கூப்பிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் கொண்டு வந்து விடுறேன் அப்படிங்கிறதுக்கு. அவள் பிஸியாக அவளோட டியூட்டர் வந்து மேத்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவள் படிக்கிறதுக்கு அவள் ரூமுக்கு போயிருக்கா. அப்படியா, சரிக்கா, நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன், அவள் வேணால் டியூஷன் முடிச்சுட்டு வரட்டும் அப்படிங்கிறப்போ, இதை பாரு, இன்னொரு வாட்டி டின்னருக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அது எப்போ ஏதுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீ அப்போ வரலாம் அப்படின்னு வந்து ஜாங் கேட்பாங்க. நீ என்ன மாதிரியான அக்கான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு தான் பிடிக்கவே இல்லையே, ரூனாக்கு வந்து பார்க்க சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இவ்வளோ இன்சல்ட் பண்ணி பார்க்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சரிக்கா, நான் இன்னொரு நாள் வரேன், போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு வெளியே வருவாங்க. பார்க்கு கரெக்டாக வெளியே வர்றதுக்கும் அந்த பழமெல்லாம் ஓடி போயிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு அந்த பேக்கில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா நம்ப மாட்டாங்களே, பழம் இந்த மாதிரி கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் காசை நீ திருடிட்டேன்னு பழி போட்டாலும் போட்டுருவாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த கீழே விழுந்த பழங்களை கூட கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பா, ப்ரூஃபாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த பைக்கை பார்த்துட்டு இந்த பைக்கு தான் நம்மளை இடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக பார்க் வெளியே வருவாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ஏன்பா என்னோட பைக்கே பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ யோன் வந்து சொல்லுவா, அந்த சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் நீங்கள் தானே பைக்கில் ஸ்பீடாக வந்தீங்க அப்படிங்கிறப்போ, சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலையா பாப்பா, எனக்கு இங்கே சூப்பர் மார்க்கெட் எங்கே இருக்குன்னே கூட தெரியாது அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி போய் பேசுகிறீங்க, நீங்கள் ரொம்ப நைஸாக போய் பேசுகிறீங்க, நீங்கள் நைஸாகவே சொன்னாலும் போய் தானே அப்படிங்கிறப்போ பார்க் அப்படியே உட்காந்து கேட்பாரு, என்ன பாப்பா இப்போ நான் பொய் சொன்னது பிரச்சனையா இல்லை நான் நைஸான பர்சன் அப்படிங்கிறது பிரச்சனையா, ஃபஸ்ட்டு பொறுமையாக இரு, காமா இரு, நீ பொறுமையாக சொல்லு, நானும் பொறுமையாக கேட்குறேன் அப்படிங்கிறப்போ இவனுக்கு அழுகாச்சியே வந்துடும். ஏன் இவ்வளோ நல்ல பர்சன், நைஸாக பேசுகிற பர்சன் பொய் சொல்கிறீங்க, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமாக என்கிட்ட தன்மையாக ஒருத்தங்க பேசுகிறது இப்போ தான் என் காதால் நான் கேட்குறேன், அப்படி ரொம்ப நல்ல மனுஷனா நல்ல பர்சனாக தெரியுது, நீங்கள் ஏன் பொய் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலற மாதிரி போயிடுவோம். பார்க்குக்கே கஷ்டமாக போயிடும். அப்புறம் தான் பேகெல்லாம் பார்ப்பாரு, உள்ளே இருக்கிற பழம்லாம் வந்துட்டு அந்த செதறி போயிருக்கு. ஸோ அடிப்பட்ட பழங்களாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத அவர் பார்த்துட்டு அப்படியே கையை பார்க்குறாரு. கையில் அந்த வாட்ச் கட்டியிருக்கா, அவங்க அம்மாக்கு இவ கிஃப்டாக கொடுத்த வாட்ச். அவ்வளோதான். பார்க் அந்த ஃப்ரூட்டெல்லாம் இருந்த கவரை தூக்கி வீசிட்டு பைக்கில் ஏறி உட்கார் அப்படிங்கிறாங்க. எதுக்கு நான் பைக்கில் ஏறி உட்காரணும், இப்போ எதுக்கு அந்த கவரை தூக்கி வீசினீங்க, ஏறி உட்காருன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரே யோனை தூக்கி பைக்கில் உட்கார வச்சுட்டு யோன் அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாரு. கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து இதே இடத்துல யோனை கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவாங்க. இறங்கின யோனுக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கப்புறமாக நம்ம மீட் பண்ணுறப்போ கூட உங்களுக்கு என்ன பார்க்குறப்போ இந்த பொண்ணு நம்மளுக்கு செலவு வச்சிட்டாலேன்னு தோணுமா அப்படிங்கிறப்போ அதெல்லாம் தோணாது, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கோ, எகெயின் நம்ம மீட் பண்ணால் கூட நான் இதை பற்றி எதுவுமே உங்ககிட்ட கேட்க மாட்டேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கலாம் என்ன, சரியா, நீ லேட் ஆச்சுன்னு சொன்னியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக தான் இந்த ரூனாவோட வீட்டுக்குள்ளே வர்றப்ப தான் பார்க்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, ஓ இந்த வீட்டில் தான் இந்த பொண்ணு இருக்காளா, ஏன்னா இங்கே இருக்கிற வேறு ஏதாவது வீடாக இருக்கும், ஏன்னா வழியில் தான் இந்த பொண்ணை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் பார்க்கே நோட்டீஸ் பண்ணுவார். உள்ளே வந்ததுமே சர்வெண்ட் லேடி கேட்பாங்க, ஃப்ரூட்ஸ் தானே வாங்க போனேன், நான் என்னமோ நீ தோட்டத்துக்கே ஃப்ரூட்ஸை கையால் பொறிக்க போயிட்டேன்னு நினச்சேன், சரி கூட அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கிறப்ப ரூனா வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரதுக்கு இத்தனை நேரமா, பக்கத்தில் தான் இருக்க சூப்பர் மார்க்கெட்டு, கெஸ்ட்டுங்க முன்னாடி எங்களை அவமானப்படுத்த பார்க்குறியா அப்படிங்கிறப்போ, சாரி என்னை மன்னிச்சிருங்க, வர்றப்போ கொஞ்சம் அடிபட்டுச்சு அப்படிங்கிறப்போ அப்போ தான் காலை பார்க்குறா. கரெக்டாக ஜாங்க வந்துடுவாங்க. இன்னுமா கால் எப்படி அடிபட்டுருக்கு, எங்கே போனேன், எதுக்கு போனேன், நீ எதுக்கு வெளியே போன அப்படிங்கிறப்ப இல்லை ஃப்ரூட்ஸ் வாங்க போனேன், உடனே திட்ட ஆரம்பிச்சிருவாரு ரூனாவை, நீ எதுக்கு குழந்தைகிட்ட வந்து ஃப்ரூட்ஸ் வாங்க சொல்லி வேலையை கொடுத்து அனுப்பிச்சேன், இவங்க சண்டை போட்டுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக, இல்லை அங்கிள் நானாக தான் போகிறேன், எனக்கு போர் அடிக்குது, நானாக தான் கேட்டு வாலண்டியராக தான் நானாக தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிச்சிருவா. ஜாங் சொல்வார், இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலாம் அப்படிங்கிறப்போ அப்போ தான் கரெக்டாக வந்து காங்தே வெளியே வருவாங்க. பின்னாடி ஸ்ரீஜா வந்துருவா, காங்தே மேலேயே ரெஸ்ட் ரூம் இருக்குது, நீ எதுக்கு கீழே வந்தா அப்படின்னு சொல்கிறப்போ காங்தே யோனை பார்க்க, யோன் காங்தேவை பார்த்துருவாங்க. ஸ்ரீஜா இருந்துட்டு, யோன் போ கொஞ்சம் குக்கீஸும் ஹாட் சாக்லேட்டும் எங்களுக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமாக ரூமுக்கே கொண்டு வந்து வைப்பா. அந்த சமயத்தில் தான் வந்து காங்தே நோட்டீஸ் பண்ணுவா, முட்டியில் வந்து அடிபட்டிருக்கு யோனுக்கு அப்படின்ட்டு. இதெல்லாத்தையும் வச்சுட்டு போனதுக்கப்புறமாக ஸ்ரீஜா கிட்டே கேட்பா, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற சமயத்தில், இவங்க வேலை செய்கிற எங்கள் வீட்டில், நீ அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காத, நம்ம பாட்டுக்கு வா, இந்த குக்கீஸ் வீட்டில் செஞ்சது சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுவான். இந்த பக்கம் காங்தே சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமாக வீட்டுக்கு வந்ததும் என்னமோ ஒரு பேக் எடுத்துகிட்டு ஓடி வருவான். அது இந்த வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிருப்பான். சர்வெண்ட் லேடி அதை எடுத்துட்டு இவங்களோட குவார்ட்டர்ஸ்க்கு வந்துருவாங்க. கெஸ்ட் அந்த வீட்டுக்கு ஒரு பையன் வந்திருந்தான் இல்லையா, அவன் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான். போனவன் திரும்பி வந்து அந்த பேக்கை வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிருந்திருக்கான். என்ன எதுக்குன்னே தெரியல, இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்னமோ வேணுங்கிற திங்ஸ் மாதிரியும் தெரியல, கொடுக்குறது அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு கொடுத்துருப்பான் இல்லையா, ஏதோ குப்பை போல இருக்கு, நாளைக்கு தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறமாக தான் உள்ள என்ன ஏதுன்னு இருக்கு பார்க்குறா. அந்த கொடை இருக்குது, அதை சரி பண்ணி வச்சுருந்துருக்கான், இது நம்ம அவனுக்கு கொடுத்தது அப்படிங்கிறது ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் இந்த காயத்துக்கு மருந்து போட்டுக்கிறதுக்கு மருந்து வச்சுருக்கான், ஒரு லெட்டரும் இருக்குது, உனக்கு அடிபட்டிருக்கு, நீ ஏன் உன்னை கவனிச்சுக்காமல் இருக்க, என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியல, உனக்கு புரிஞ்சா ஓகே, எப்போவுமே நான் தான் சேடாக இருப்பேன், உன்னோட ஸ்மைலிங் ஃபேஸ் தான் எனக்கும் அந்த ஸ்மைல் வந்து தொத்திக்கும், பட் உங்ககிட்ட இன்னைக்கு அந்த ஸ்மைலையே நான் முகத்தில் பார்க்கல, எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருப்பானா. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஐயோ நம்மளுக்காக அன்பு செலுத்துகிற அளவுக்கு இத்தனை பேர் இருக்காங்க, பட் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் காங்தேவோட விதி விளையாடுது. ஆக்சுவலாக இப்போ தான் வந்துட்டு சேர்மன் ஒரு சில விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது, காங்தேவோட அப்பா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கம்பெனியில் தான் வந்துட்டு ட்ரக் டிரைவராக வேலை செஞ்சுருப்பாங்க. அவருக்கு 18 மணி நேரம் 19 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டி போட்டிருப்பாங்க.
அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து தான் அதில் காங்தேவோட அப்பாவும் இறந்து போயிருப்பாங்க. இப்படி ட்ரக் டிரைவர்ஸுக்கு அதிகமான மணி நேரம் டியூட்டி போடுறதுனால தான் ஆக்சிடென்ட் ஆகுது, உயிருக்கு ஆபத்தாகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசி ஒரு ப்ராட்டஸ்ட் கூட நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே வச்சு தான் ஆக்சுவலாக இது எல்லாமே வந்துட்டு யாருக்கு தெரியும், ஜாங்குக்கு தெரியும். இன்னாரோட பையன் தான் காங்தே அப்படிங்கிறது தெரியும். இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இத்தனையும் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் காங்தே வந்து ஒரு பிரச்சனை நடந்தப்போ யாரோ ஃபோட்டோ எடுத்த மாதிரி நம்மளுக்கு காமிச்சாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை எடுக்க வச்சதே வந்துட்டு ஜாங் தான். அந்த காங்தே பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன், ஆனால் நிஜமா கஷ்டப்படுற பையனா, அவனோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் சேர்மேன் இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டாரு. இது ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க ஜாங், இப்போ அந்த பையனோட அப்பா நம்ம கிட்ட தான் ட்ரக் டிரைவராக வேலை செஞ்சாரு, அவர் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. இப்போ அவங்க பையனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போச்சு அப்படின்னா நாளை பின்ன என்ன பண்ண முடியும்? ஏதோ குற்ற உணர்ச்சியில் நாம வந்து எல்லாத்தையும் சரி கட்டுற மாதிரி தெரியுமே தவிர்த்து நம்ம நல்ல மனசோட பண்ணுற மாதிரி தெரியவே தெரியாது. அதனால இந்த பையன் வேண்டாம், நீ வேற யாராவது பையனோ பொண்ணையோ செலக்ட் பண்ணு, அவங்களுக்கு நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம். பட் இந்த காங்தே பையனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி அதை வந்து நம்ம பண்ண ஹெல்ப் 4 பேர்த்துக்கிட்ட காமிச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பையனோட அப்பாவும் உங்ககிட்ட தான் ட்ரக் டிரைவராக வேலை செஞ்சாங்க, ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மேன் ஸ்ட்ராங்காக மறுத்துருவாங்க. ஜாங் வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்ப்பாரு. சேர்மேன் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் ஜாங்குக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த பக்கம் காங்தேவோட ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிரின்சிபாலும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இல்லப்பா அவங்க வந்து உனக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் வருத்தமாக வீட்டுக்கு வருவான். ஆனால் ஜாங்குக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா, ஸோ ஸ்காலர்ஷிப் தான் கொடுக்க முடியாது, அந்த பையனுக்கான பண உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அத்தைக்காரியை பார்த்து கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க கவரில். அப்போ தான் கரெக்டாக ஸ்கூலை விட்டுட்டு காங்தே வருவாங்க. வந்ததும் அத்தைக்காரி எதையும் மறைச்சு வைக்கிறேன் அப்படிங்கிறத காங்தே பார்த்துட்டான். ஜாங் வந்துட்டு காங்தே கிட்டே என்ன மன்னிச்சிருப்பா, என்னால் எதுவும் பண்ண முடியல, உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க முடியாது, பட் கண்டிப்பாக பண உதவி பண்ண முடியும், எதுவாக இருந்தாலும் என்ன கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார். அதுக்கப்புறமாக என்னத்தை மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கெட்லேருந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து, சார் நீங்கள் போகாதீங்க, இந்த பணத்தை எடுத்துகிட்டு போங்க, நான் படித்த படிப்புக்கு உதவித்தொகை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது வேற, அதாவது ஸ்காலர்ஷிப், இது பிச்சை, இது எனக்கு வேண்டாம், தயவு செய்து எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் இன்சல்ட் பண்ணாதான் அர்த்தம் அப்படி இப்படின்னு சொல்லிடுவான். ஜாங்குக்கும் சரி இந்த பையனோட தன்மானத்தை வந்து நம்ம டச் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுவாங்க. ஆனால் அத்தைக்காரி ஐயோ காசு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காங்தேவை போட்டு பயங்கரமாக அடிப்பா. இந்த பக்கம் காங்தேக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறமாக அவங்க வரவும் மாட்டான், உனக்கு டியூஷனும் சொல்லி கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது தெரியும் போது ஸ்ரீஜாக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸ்ரீஜா காங்தேவை காதலிக்கவே ஆரம்பிச்சிட்டா. February 14th ப்ரப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டர்லாம் எழுதியே வச்சிருக்கா. இந்த பக்கமாக தான் அப்பாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பா ரூனா. அந்த சமயத்தில் அப்பா வந்து வீட்டில் இல்லை, வெளியே போயிட்டு சித்திக்காரி வருவாங்க. சித்திக்காரி கிட்ட தேவையில்லாமல் பேசுகிறா. ஏன்னா ஆண் வாரிசு அப்படின்னா பார்க்கு தான். ஸோ பார்க்கு கிட்ட எல்லா பொறுப்பும் போயிடுமோ, பார்க்க வச்சுட்டு இந்த சித்திக்காரி நம்ம அப்பா கிட்ட இருந்து கம்பெனி பொறுப்புகள் இருந்து எல்லாத்தையும் வாங்கி போகலாம் அப்படிங்கிறது இந்த ரூனாக்கு மனசில் ஓரளவுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் தன் ஹஸ்பண்ட் ஜாங் கம்பெனிக்குள்ளே இருக்காங்க அப்படின்னாலும் ரத்த சொந்தம்னு பார்த்தா பார்க்கு தானே, அதுதான் மனசை அடிக்கடி அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அப்பப்போ வந்து பார்த்து என்னது உங்கள் பையன் பார்க் வந்துட்டான் போல இருக்கு, அவனை வச்சு ஏதோ வேலையெல்லாம் பண்ண போறீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுவா. பட் இந்த ரூனாவோட புத்தி இப்படி தான் அப்படிங்கிறது சித்திக்காரிக்கு தெரியும், அதனால பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. என் அப்பாவை வச்சு நீங்கள் பல காரியங்களை சாதிக்கலான்னு பார்க்குறீங்க, அதுக்கு நான் விட மாட்டேன், அவர் பொண்ணான நான் இருக்கேன், என் புருஷன் கம்பெனியில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ, ஒரு நிமிஷம் ரூனா, நம்மளோட ஹைஸ்கூல் ஃப்ரெண்டு மினி இருக்கா இல்லையா, ரீசெண்டாக கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாலாமா, நீ ஏதாவது அவளை கடைசியாக போய் பார்த்தி அப்படின்னு கேட்குறப்போ, நான் எதுக்கு அவளை போய் கடைசியாக பார்க்கணும், அவள் செத்து போயிட்டானா அவள் பண்ண பாவத்துக்கு அவள் சாவறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சே அவள் இப்படி சாவான்னு எனக்கு தெரியாது, நான் ரொம்ப நாளாகவே மினியை மீட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், இனி மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அவ்வளோ வருத்தப்பட்டீங்கன்னா ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க, போய் வருஷம் தவசம் கொடுக்குற வேலையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போயிடுவா. இந்த பக்கமாக பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக யோன் வருவா. அந்த சமயத்தில் இந்த டாய்லெட்டில் தான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு ஃப்ளஷ் பண்ணியிருப்பா இல்லையா, அதில் ஒரு பீஸ் மட்டும் கீழே கிடக்கும். அது யோன் பார்த்ததும் ஐயோ அம்மா கூட நாம இருந்த ஃபோட்டோ இது இங்கே இருக்கே, ஆண்டி என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் ரூனாவோட ரூமுக்கு வந்துட்டு அங்கே ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறப்போ அந்த கம்மல் கிடைக்குது. அங்கே ஒன்று தான் அந்த கம்மல் இருக்குது. நம்ம அம்மா இறந்தப்போ அவங்க கையில் இருந்த கம்மல் ஆன்ட்டிக்கிட்டே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ரூனா வந்துடுவா. ஏய் என்ன திருட பார்க்குற, நான் இல்லாத போய் ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ, ஆண்டி எங்கள் அம்மாவோட ஃபோட்டோஸ் உங்ககிட்ட இருந்தது இல்லையா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த டாய்லெட் பக்கத்தில் ஒரு சின்ன பீஸ் மட்டும் கிடந்தது, அதுக்கப்புறம் இந்த கம்மல் எங்கள் அம்மா இறந்து போனப்போ நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டது ரூனாக்கு திக்குன்னு ஆகிடும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இல்லாத போய் ரூம்குள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, திருட வந்தியா வெளியே போ அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா ஃபோட்டோஸ் தான் நான் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவங்க எதுவும் திருட்டுப்பள்ளி போட போகிறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டப்பட்டுட்டு டக்குன்னு வெளியே வந்தவ இவ தங்கியிருக்கிற ரூமுக்கு வரா. ஐயோ நாம ஒன்றும் வேற எந்த கம்மலையும் பார்க்கல, இதுதானே அது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அம்மா கையில் இருந்த அந்த இயரிங் எடுத்து வச்சிருப்பா இல்லையா, அதை எடுத்து பார்க்குற சமயத்தில் கரெக்டாக ரூனா இங்கே வந்துடுவா. வந்தவ என்னது கூட நான் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ, கொடுக்க மாட்டேன், இது எனக்கு சொந்தமானது, அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன், இது ஏன் வீடு, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் சேர்ந்து நான் தான் பார்ப்பேன் கூட அப்படிங்கிறப்போ கொடுக்கவே மாட்டேன்றா. கன்ஃபார்ம் பண்ணிட்டா, ஓ இந்த 2 கம்மல் ஒன்று தான், அப்போ ஒன்று இந்த ரூனா ஆண்டி கிட்ட இருக்கு, நம்ம அம்மா கிட்ட இருக்குன்னா என்னமோ ஒரு விஷயம் அப்படிங்கிறத இவன் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொடுக்கவே மாட்டேன்னு ஸ்டப்பா நினைக்கிறா. அவள் கையிலேருந்து ரூனாவால் பிடுங்கவே முடியல. அவ்வளோதான் ரூனா வந்து முடிவு பண்ணிட்டா, இவளுக்கு திருட்டு பட்டம் கட்டி வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு
திருடிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன், வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வீசுற சமயத்தில் அப்பதான் கரெக்டாக வந்துட்டு ஸ்ரீஜாவும் வருவாங்க, ஜாங்கும் வருவாங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, என்ன ஏதா இவ ஏதோ பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இவன் முகத்தை வச்சு நீங்கள் ஏமாந்தீங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா என்னோட ஜுவல்லை வந்து திருடி வச்சிருக்கா, அவள் கையில் என்னோட இயரிங்கோடி இன்னொரு பேர் இருக்கு, நீங்களே பாருங்க. அப்படியா, அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொன்னதும் கூட ஒத்துவதற்கு ஸ்ரீஜா, ஆமாப்பா என்னோட திங்ஸும் நிறைய காணாம போயிருக்கு, நான் அதை பெருசாக எடுத்துக்கலாம், அப்போ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா. ஜாங் இருந்துட்டு, யோன் அதை காட்டு, கையில் இருக்கிறத காட்டு அப்படிங்கிறப்ப காட்ட முடியாது, இது எனக்கு சொந்தமானது, நான் திருடல அப்படிம்பாங்க. சரிம்மா நீ திருடல, நான் ஒத்துக்கிறேன், இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணணும்னா காட்டு அப்படிங்கிறாங்க, காட்ட முடியாது அப்படின்னு ஸ்டபனா நிற்கிறப்போ அவர் கையை பிரிக்க பார்ப்பார் அந்த இயரிங்க பார்க்கறதுக்கு. யோன் ஜாங்கோட கையை கடிச்சு வச்சிருவா. ஜாங்குக்கே கோவம் வந்துடும், என்ன பண்ணிட்டு இருக்க, பாத்தீங்களா உங்க கைவை பிடிச்சி கடிச்சு வைக்கிறா, இவ வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டு விட்டு வெளியே போடி அப்படிங்கிறப்போ நீங்க என்ன போடின்னு சொல்றது, நானே போய்க்கிறேன், ஆனால் அந்த வீட்டை விட்டு வெளியே போறப்போ என் அம்மாவோட போட்டோஸ் என்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, என் அம்மா போட்டோஸ் கொடுங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னதும் ரூனாக்கு திக்குனாயிடும். போட்டோஸா, என்ன போட்டோஸை பற்றி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் கேட்குறப்போ, ஐயோ நீங்கள் அவள் பேச்சை நம்புறீங்களா, அவள் என்னமா கண்ணா பின்னான்னு உளறிட்டு இருக்கா, ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது, தலை வலிக்குது, அவளை பார்க்க எனக்கு உயிரே போகிற மாதிரி இருக்கே அப்படின்னதும், அப்பா அம்மா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்கப்பா, ஏன்ப்பா இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னதும், அவ்வளோதான் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெட்டி படிக்கல தூக்கிட்டு வெளியே வராரு. உன்னை கொண்டு ஆர்ஃபனேஜில் விட்டுடுறான் அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. அப்படி நடந்து போகிறப்போ இன்னொரு பேக்கும் இருக்கும், அது சர்வெண்ட் லேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த பேக் வந்து யோனோட கையில் பட்டு அவங்க அம்மாவோட வாட்சை கட்டியிருப்பா இல்லையா, அந்த வாட்ச் அங்கே கீழே விழுந்துடும். காரில் ஜாங் வந்து யோனை கூப்பிட்டு வர்றதுக்கும் அப்போ கரெக்டாக பார்க் பைக்கில் வர்றதுக்கும் சரியா இருக்கும். ஆனால் யோன் காரில் போகிறா அப்படிங்கிறத இவரும் பார்க்கல, யாருமே பார்க்கல. இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக அம்மாவை எழுப்ப சொல்லியிருப்பாங்க. அங்கிள் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, எழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணலை. அப்படியா, சரி பரவாயில்ல அப்படிங்கிறப்போ சர்வெண்ட் லேடி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைப்பாங்க. பார்க் சார் நீங்கள் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பிக் பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ, இல்லை எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க அப்படிங்கிறாங்க. சர்வெண்ட் லேடி போனதுக்கு அப்புறமாக சீஜா சொல்லுவா, அங்கிள் பொய் சொல்லாதீங்க, பாட்டிமா கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்ஸை கொடுத்து விட்டுருக்க மாட்டாங்க, ஏன்னா பாட்டிமாக்கு நல்லா தெரியும், பாட்டிமா என்ன கொடுத்து விட்டாலும் அம்மா அதை தூக்கி வீசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் தானே சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ, சரி பொய் தான் சொல்கிறேன், நான் தான் வாங்கிட்டு வந்தேன், உன் அம்மா சாப்பிடலன்னா என்ன, நீ சாப்பிடு, அப்புறம் உன்னோட ஃப்ரெண்டு இங்கே இருப்பாளே அவளையும் சாப்பிட சொல்லு. ஃப்ரெண்டா, என்ன வளர்றீங்க, உன் வயசில் ஒரு பொண்ணு இங்கே இருந்தா இல்லையா, நான் பார்த்தேன் இல்லையா அப்படிங்கிறப்போ, அங்கிள் உங்களுக்கு என்னமோ ஆகிப்போச்சு, என் வயசில் ஒரு பொண்ணு இந்த வீட்டில் இருக்கானா அது நான் மட்டும்தான், இங்கே வந்து பேய் கூட என் வயசில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இங்கே இருந்தா அப்படிங்கிறதே அப்படியே மறைச்சிடுவாங்க பார்க்குக்கும். இல்லையா அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே வர்றது தானே பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரின்ட்டு வெளியே வர்றப்போ அங்கே அந்த வாட்ச் கிடைக்கிறத பார்த்துடுறாங்க. இந்த வாட்ச் வந்து ஒரு பார்த்துருக்காரு இல்லையா, யோனோட கையில் இருந்தது. ஸோ அந்த பொண்ணு இங்கே தான் இருந்திருக்கா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் சர்வெண்ட் லேடி கிட்ட கேட்குறப்ப தான் தெரிய வந்திருக்கும், இந்த மாதிரி அவங்க அம்மா இறந்து போனதால கூப்பிட்டு வந்தாங்க, நிறைய பிரச்சனையெல்லாம் ஆயிடுச்சு, கடைசியில் ஜாங் சாரே வந்துட்டு கொண்டு போய் ஆர்ஃபனேஜில் விடுறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அந்த வீட்டோட சர்வெண்ட் லேடி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாட்சை எடுத்துட்டு பார்க் அவரோட வீட்டுக்கு வந்துட்டு வர, அந்த வாட்சையும் அவரே பத்திரமா வச்சுப்பாரு. அந்த பொண்ணு எங்கே போயிருக்க எது போயிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பார் பார்க். இந்த பக்கம் ஆர்ஃபனேஜ் கூப்பிட்டு வந்துருவாங்க. ஆனாலும் இவர் கொஞ்சம் மனசு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஜாங்குக்கு கர்ச்சீஃப் எடுத்துட்டு ரத்தத்தை துடைக்கலாம் அப்படின்னு போகிறப்போ அவள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா. யோன், இதை பாருமா, நீ திருட்டு பட்டத்தோட வெளியே வந்திருக்க, உன் கையில் இருக்கிறத காட்டுமா, நீ திருடலை அப்படின்னா காட்டுமா அப்படிங்கிறப்போ காட்ட முடியாது, இதை நான் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும், ஏன்னா என் அம்மா எனக்கு கடைசியாக விட்டுட்டு போகணும் க்ளூ இது, இன்னுமா என்னென்னமோ சொல்கிற, என்னென்னமோ விஷயத்துக்காக வந்து மனசில் போட்டுக்கிட்டு நீ திருட்டு பட்டம் கட்டிக்கிட்டு தான் நீ வந்திருக்க அப்படிங்கிறாங்க. என் மேலே என்ன திருட்டு பட்டம் போட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. சரி, எல்லாம் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல இருக்குது, நீ கொஞ்ச நாள் ஆர்ஃபனேஜில் இருமா, என் ஒய்ஃப் வந்து காம்பவுண்ட் ஆனதுக்கப்புறமாக நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறப்ப, ஐயோ அங்கிள் வேண்டாம், தயவு செய்து நீங்கள் வராதிங்க, இதுக்கப்புறமாக நான் எங்கேயும் வர தயாரால, நான் ஆர்ஃபனேஜ்லேயே இருந்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் என்னை பார்க்க வந்தால் கூட நான் உங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன் சொல்லிடுவா. அதுக்கப்புறம் ஆர்ஃபனேஜில் இருக்க ஆரம்பிப்போம். ஒரு 2 மாதம் கடந்து போகும். 2 மாதமாக இடையில ஒரு லேடி மட்டும் வந்து பார்க்கறதுக்காக வருவாங்க. ஆனால் வந்து நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு யோன் சொல்லிடுவா. பட் அவங்க 2 மாதமாக வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்கம்மா, இன்றைக்கும் நான் பார்ப்பேன்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருட்ட வந்து பார்த்துட்டு போ அப்படிங்கிறப்போ, சரி யார் என்னன்னு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோன் வருவா. அங்கே வந்திருக்கிறது வேறு யாரும் இல்லைங்க, அந்த ட்ரக் டிரைவர் இருந்தார் இல்லையா, அவர் இறந்து போனார் இல்லையா, அவரோட ஒய்ஃப் தான் இவங்க. உன்னை சில மாதங்களாக நான் தேடிக்கிட்டே இருக்கேம்மா, எந்த ஆர்ஃபனேஜில் நீ இருப்ப ஏதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு ஆர்ஃபனேஜாக நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இன்னும் உங்கள் அம்மா சிங்கிள் மதர் தான் நான் பார்த்துக்கிட்டாங்க, சொந்த பந்தம் யாரும் இல்லை, உங்கள் அம்மா இருந்ததுக்கு அப்புறமாக கண்டிப்பாக நீ ஆர்ஃபனேஜுக்கு தான் வந்திருப்பேன்னு நினச்சேன், எங்கெங்கேயோ தேடின கடைசியில் இங்கே இருக்கேன்னு தெரிய வந்தது. ஒன்றுமே புரியல இவனுக்கு, நீங்கள் யார் என்ன அப்படின்னு கேட்குறப்போ, உங்கள் அம்மாவை இடித்த ட்ரக் டிரைவரோட ஒய்ஃப் அப்படின்னதும் அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. யோன் டக்குன்னு கையை எடுத்துப்பாளா, அந்த அம்மாவுக்கு அது சென்ஸ் ஆகுது, அந்த ஆக்சிடெண்ட்டில் என்னோட வீட்டுக்காரரும் இறந்து போயிட்டாருமா, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, எனக்கு தெரிஞ்சிச்சு நீ வந்து உனக்குன்னு இருக்கிறதும் அம்மா மட்டும்தான், அம்மா இறந்து போனதுக்கப்புறமாக எங்கே இருப்பேன் ஆர்ஃபனேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேடணும்னு எனக்கு தோணுச்சு, ஒவ்வொரு வாட்டி தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன், ஆனால் கடைசியில் வேண்டாம், ஆல்ரெடி 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, இன்னொரு குழந்தைய பார்த்துக்க முடியாது அப்படின்ட்டு நான் எகெயின் வந்துட்டு உன்னை தேடக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் எப்பெல்லாம் நான் வந்து என்ன ஸ்டாப் பண்ணுறேனோ எகெயின் உன்னை தேடணும் தான் தோணும், எகெயின் ஏதாவது ஆர்ஃபனேஜ் பண்ணி தேடிட்டு தான் இருப்பேன். ப்ளீஸ்மா என் கூட வந்துடுமா, நாங்களும் வந்துட்டு தனியாக தான் இருக்கோம், என் 2 பொண்ணுங்க மாதிரி உன்னை பார்த்துக்கிறோமா, என் கூட வந்துடுமா அப்படிங்கிறப்போ, இல்லை நீங்கள் அவ்வளோலாம் கில்ட்டாக ஃபீல் பண்ண வேண்டாம்,
எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ இல்லை இல்லை என்னால் விட முடியாது, என்னோட நெஞ்சில் அந்த பாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. உன் அம்மா எவ்வளோ வேதனைப்படுவாங்க, மேலே சொர்க்கத்துலேருந்து ஐயோ என் பொண்ணு இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேதனைப்படுவாங்க. 2 பெண் குழந்தையோட அம்மாவை என்னால் அந்த வேதனையை புரிஞ்சுக்க முடியுது. நாங்களும் தனியாதாமா இருக்கோம், ஆதரவு இல்லாமல் இருக்கோம், நீ எங்கள் கூட வா, நாம எல்லாம் ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக கூப்பிடுவாங்க. உனக்கு என்னால் ராஜ வாழ்க்கை கொடுக்க முடியல அப்படின்னாலும் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியும், பாதுகாப்பை கொடுக்க முடியும், ப்ளீஸ்மா வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவாங்களா. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யோனோட மனசும் மாறிடும். யோனும் அவங்கள ஹக் பண்ணிட்டு அப்படியே தட்டி கொடுப்பா, இவங்க கூட போகிறதுக்கு சம்மதமும் சொல்லிடுவா. அதுக்கப்புறமாக காங்தேவை தான் காட்டுறாங்க. ஸ்கூல்ல இருந்து கிளம்பலாம், வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப பயங்கரமான மழை. சில பேர் பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போகிறாங்க, சில பேர்கிட்ட கொடை இருக்காங்க, கொடை பிடிச்சிட்டு போகிறாங்க. இவன் பேக் எடுத்து தலையில் வச்சுட்டு ஓடுறப்போ அந்த இடத்துக்கு யோன் வந்து கொடை பிடிப்பா, அதுவும் எல்லோ கலர் கொடை. காங்தேக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன காங்தே, மலைன்னு கூட பார்க்காம போக தயாராகிட்ட போல இருக்குன்னு சிரிக்க, யோனை பார்த்ததும் காங்தேக்கு சந்தோஷம். 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 15 வருஷம் கடந்து போகுதுங்க. நம்ம யோனை தான் காட்டுறாங்க. யோன் வந்து ஒரு காரை ஓட்டிட்டு வருவாங்க, அதில் அம்மா சமையல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஒரு க்ளவுட் கிச்சன் மாதிரி வச்சிருக்காங்க போல இருக்கு. காங்தேவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு ரூஃப் டாப்ல ஒரு ரூம் எடுத்துட்டு காங்தே தனியாக தங்கியிருப்பாங்க. காங்தே லேட் ஆச்சு, இன்டர்வியூக்கு லேட் ஆச்சு, இன்னுமா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காங்தேயோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வெளியே வச்சுட்டு நியூஸ் பேப்பர் வந்திருக்கும், அதையும் எடுத்து கொண்டு வச்சுட்டு காங்தே எழுந்திரின்னு பெட்ஷீட்டை தூக்குனா காங்தே ஜஸ்ட் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு தூங்கிட்டு இருப்பார் போல இருக்கு. என்ன காங்தே, தூங்குறப்ப ட்ரெஸ் கூட போட்டுக்க மாட்டியா, நைட் ட்ரெஸ்ஸாக போட்டு தூங்க வேண்டியது தானே அப்படிங்கிறப்ப அப்படியே காங்தே வந்துட்டு யோனை பிடிச்சி இழுப்பாங்க. அப்போ நியூஸ் பேப்பர் அப்படியே கீழே விழுகும். அந்த நியூஸ் பேப்பரில் ஹெட் நியூஸ் என்னன்னா, இந்த சேர்மனோட கம்பெனி பேர் போட்டிருக்கு. அந்த பெரிய கம்பெனியோட சேர்மனோட பேத்தி கல்யாணமான 6 மாசத்துல விவாகரத்து பண்ணிக்க போறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அது வேற யாருமே கிடையாது, ஸ்ரீஜா தான். இந்த பக்கம் காங்தேவும் யோனும் செல்லமா சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன காங்தே இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நிறைய பேர் இப்போ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க, டெய்லி 2 வீடியோ போடுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு. இந்த ட்ராமா எந்த அளவுக்கு ரீச் இருக்குது அப்படிங்கிறது ஒரு 2-3 எபிசோட் போனால் தாங்க தெரியும். இந்த ஒரு பார்ட்லேயே நான் 5 எபிசோடை கவர் பண்ணி தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு பார்ட்டும் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு 2-3 பார்ட் போனதுக்கு அப்புறமாக அந்த முடிவுக்கு வரலாம். நல்ல ரீச் கிடச்சிது அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு 2 எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். 25 நிமிஷம் 30 நிமிஷம் அப்படிங்கிற டியூரேஷனில் 2 எபிசோட் நான் ஒரு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். ரீச் வந்து அந்த அளவுக்கு நான் நினச்ச அளவுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாங்க நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அப்படி நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போஸ்ட் பண்ணாலும் 1 hour நான் போஸ்ட் பண்ணுறேங்க. இந்த ட்ராமா நல்லா ரீச் ஆகுறது உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவோட எண்டில் சில விஷயங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதில் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா பார்த்து முடிச்சிருக்கோங்க. நிறைய பேர் அதே மாதிரி பழைய ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, நிறைய சஜஷனும் பண்ணியிருந்தீங்க. உங்கள் சஜஷன் அண்ட் தென் நான் சிலதை வந்து பிக் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு போல் செட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேங்க. நீங்கள் எந்த ட்ராமாக்கு அதிகமாக ஓட் கொடுக்குறீங்களோ அந்த ட்ராமா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நம்ம கடைசி ட்ராமாவை பார்த்தப்போ அந்த ட்ராமா வந்துட்டு 108 எபிசோட்ஸ் இருந்தது. நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு எபிசோடு 30 நிமிஷம் தாங்க அப்படின்னு. அந்த ட்ராமா எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி பார்த்தீங்க. உங்களோட நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கூட நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். அதில் வந்துட்டு ஒரு எபிசோடுக்கு ஒரு பார்ட்டுக்கு வந்துட்டு 70-80 கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருங்க. அதில் எல்லாரும் கிடையாது, 1-2 கமெண்ட்ஸு சீக்கிரம் இந்த ட்ராமா கம்ப்ளீட் பண்ணுங்கள், பார்க்க முடியல, எரிச்சலாக இருக்குது, எப்போ முடிப்பீங்க அப்படின்னு வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஆக்சுவலாக அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஈகராக இருக்குது, சீக்கிரம் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது கூட ஓகே. நாங்கள் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக காத்துட்ருக்கோம், சீக்கிரம் போஸ்ட் பண்ணுங்கள், இன்றைக்கி ஈவினிங் இன்னொரு போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறதெல்லாம் கூட உங்களோட ஆர்வத்தோட மிகுதி, அதை எனக்கு வந்து புரியுது. ஆனால் ஐயோ தாங்க முடியல, சீக்கிரம் முடிங்க, வேறு ட்ராமா பார்க்கலாம், இது எப்போ தான் முடியும், எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறது. ஒரு ட்ராமா அப்படின்னா அதில் இருக்கிற சஸ்பென்ஸ், அதில் இருக்கிற த்ரில்லோட அந்த கதையை அப்படி தான் வந்து கொண்டு போயிருப்பாங்க. நம்மளை வந்து ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு யோசிக்க வைப்பாங்க, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ் வைப்பாங்க. இப்படி இந்த கதை போகும், அப்படி இந்த கதையை நம்ம பார்க்க முடியும். ஒரே எபிசோடில் ஒரு 108 எபிசோடு இருக்கக்கூடிய ஒரு ட்ராமாவை பேசுகிற அளவுக்கு அதெல்லாம் பேசவும் முடியாதுங்க. அப்படி நான் ஒரே எபிசோடில் ஒரு 20-40 நிமிஷம் இல்லை 1 மணி நேரத்தில் 108 எபிசோடையும் நான் பேசி முடிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கதையில் சுவாரஸ்யமே இருக்காது. கிட்டத்தட்ட அந்த உண்மையான கதையை நான் கொலை பண்ணுற மாதிரி. லைஃப்பில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற சுவாரஸ்யம் தான் லைஃபே. அதே மாதிரி ஒரு கதையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற சுவாரஸ்யம் தான் அந்த கதையும். ஸோ எல்லாமே ரீல்ஸு ஷார்ட்ஸ் மாதிரி 30 செகண்ட் 60 செகண்டில் முடிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டை வந்து நம்ம செட் பண்ணிக்க கூடாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டைமோட பொறுமையாக பார்த்தா மட்டும்தான் கதையாக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை எல்லாமே அவசர அவசரமாக முடிஞ்சிடணும், அவசர அவசரமாக கிடச்சிடணும், உடனே நடந்துடணும், உடனே முடிஞ்சிடணும் அப்படின்னா எல்லாமே அப்படி தான், உடனே நடந்துடும், உடனே முடிஞ்சிடும். அதில் விறுவிறுப்பும் இருக்காது, ஒரு சுவையும் இருக்காது, நம்மளுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற அந்த கிக்கும் இருக்காது. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இதை நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லலை, 1-2 கமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். மற்றபடி நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க அடுத்து என்ன நடக்கும்னு சஸ்பென்ஸாக இருக்குது, தங்கச்சிக்காரியை பார்த்தா எரிச்சலாக இருக்குது,
ஐயோ நீங்கள் உடனே அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் உங்கள் ஆர்வத்தோட மிகுதி, அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் போதும் இந்த கதை எப்போ முடிப்பீங்க, கேட்கவே முடியல அப்படின்னா, அந்த சஸ்பென்ஸ் உங்களால் தாங்கிக்க முடியல, அடுத்த நாள் வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியல அப்படின்னா அதை என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. பொறுமை ரொம்ப முக்கியம். ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாமே லைஃபே வந்து 30 செகண்ட் 60 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு போல இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு புக், ஒரு நாவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 பக்கத்துலேருந்து 200 பக்கத்துலேருந்து 1000 பக்கங்கள் இருக்கக்கூடிய புக்ஸ், நாவல்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அத்தனையும் பொறுமையாக உட்காந்து படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா, அந்த ஃபீல் 30 செகண்ட் 60 செகண்டில் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கதையில் அந்த கதையோட ஓட்டத்தோட போகிற பொறுமை கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த கதையோட சுவையும் நம்மளுக்கு தெரியும். அந்த கதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக நம்ம மனசு விட்டு விலகிறதுக்கும் பல நாட்கள் ஆகும். மறுபடியும் சொல்கிறேங்க, இதை நான் எல்லாருக்கும் சொல்லலை, அந்த 1-2 கமெண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் நான் இங்கே சொல்கிறேன். மேபி ஹார்ஷாக பேசியிருந்துருக்கலாம். அப்படி நான் பேசுறது ஹார்ஷாக இருந்ததுன்னா நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் என்ன புரிஞ்சவங்களுக்கு நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக புரியும். தேங்க்யூ டியர்ஸ், பை.